இது இயேசுவே சொல்றார் மார்க்ல. ये यीशु मसीह खुद बोल रहे हैं मार्क में, விதைச்ச உடனே जब भी बीज बोते हैं பிசாசு வந்து எடுக்கறான். वो शैतान आके उसे छीन लेता है। எப்படி எடுக்கறான்? कैसे निकाल लेता है? அதனால தான் இயேசு इसलिए यीशु मसीह மனுஷனா வந்தார். मनुष्य के रूप में, ஏன் மனுஷனா வந்தாரு? मनुष्य के रूप में नीचे आए। நீங்க வாழ்ந்து பாருங்க, இந்த பூமியில தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. मनुष्य नहीं पूछना यीशु मसीह से आप जी के देखो करके। இயேசு வாழ்ந்துட்டார். इसलिए वो नीचे आके मनुष्य के रूप में जिए। வாழ்ந்து தேவ சித்தத்தை செஞ்சாரு. यहाँ पर मनुष्य के रूप में जी के प्रभु की इच्छा को पूरा करे। மனுஷனாவே வாழ்ந்தாரு. मनुष्य के रूप में जिए वो। பழைய உடன்படிக்கையில पुराने नियम में தேவன் இருந்தாரு, प्रभु थे, மனுஷன் இருந்தாரு. मनुष्य भी थे, ஆனா தேவன் மனுஷனுக்கு வெளியே தான் இருந்தார். लेकिन प्रभु मनुष्य के बाहर थे। தேவன் அது பேசும்போது உள்ளத்துல வைக்கிறார். அத प्रभु जब बात करते हैं हमारे अंदर वो वचन जाता है। இப்போ என் மூலமா தேவன் பேசுறாரு, मेरे द्वारा अभी प्रभु बात कर रहे அத हैं, உள்ளத்துல வைக்கிறார். वो आपके हृदय में रख रहे हैं। ஆனா அதை நம்ம பிசாசு என்ன பண்றான்? लेकिन जो शैतान जो है நமக்கு பல எண்ணங்களை கொடுத்து हमारे दिमाग में बहुत से चिंताएं देकर அந்த உள்ளத்துல இருக்கிற விதையை எடுத்துறான். वो अंदर का जो बीज रखा गया है उसको निकालने की कोशिश करता இது है। இயேசுவே சொல்றார் மார்க்ல. ये यीशु मसीह खुद बोल रहे हैं मार्क में, விதைச்ச உடனே जब भी बीज बोते हैं பிசாசு வந்து எடுக்கிறான். वो शैतान आके उसे छीन लेता है। எப்படி எடுக்கிறான்? कैसे निकाल लेता है? நம்முடைய எண்ணங்கள் மூலமா அதை உள்ளத்துல இருந்து எடுத்துறான். हमारे जो सोच है उसके द्वारा उसको निकाल देता है। நம்ம நல்ல காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். हम प्रभु की वचन तो सुनते हैं, நமக்கு சில பிரச்சனைகளை வந்து மனசுல போடுறான். कोई परेशानी आकर हमारे हृदय में डाल देता है, அதன் மூலமா நமக்குள்ள இருக்கிற விதைக்கப்பட்ட வசனம் தூக்கி उसके எடுத்துறோம். द्वारा जो बीज वचन के द्वारा बोझा गया है उसको निकाल देता है। வசனத்தை எடுத்த பிறகு वो वचन को निकालने के बाद அங்க அந்த வசனத்துடைய பலன் வந்து அங்க நிக்கிறது இல்ல वो வாழ்க்கையில. वचन का जो उसका फल है उसमें नहीं रहता। फिर அந்த பலன் வந்து மனுஷனுடைய உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அது மலர்ந்து வளர மாட்டேங்குது. वो वचन जो है हमारे हृदय में जाके फल फूल नहीं करता। இங்கே தான் இருக்குது விஷயம். यहीं पर विषय है। ஆகவே தான் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். इसलिए हम प्रभु के वचन को याद रखना है। பாருங்க, நான் பார்க்கல, मैंने अभी नहीं देखा, புக்கே பார்க்காத சொல்லினே இருக்கிறேன். मैं अभी नहीं देखा, बिना देखे आपको बोलते जा रहा हूँ। ஏன்? क्यों? எனக்கு அது என் மனசுல பதியுது. அது क्योंकि वो सब मेरे हृदय में है, பதிஞ்சு இருக்குது. मेरे हृदय में ऐसे எப்படி दब गया है। எப்படி பதியுது? कैसे दबा हुआ है? நான் விடாப்பிடியா இதையே ஞாபகம் வச்சுருப்பேன். मैं हमेशा इसी को याद करता हूँ। நீங்க சொல்லலாம், आप बोलेंगे எங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பம் இருக்குது பாஸ்டர். मेरा तो परिवार है, எனக்கும் குடும்பம் இருக்குது. मुझे भी परिवार है। எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது பாஸ்டர். मैं काम दाम में जाता हूँ करके बोलेंगे எனக்கும் आप। வேலை இருக்குது. मुझे भी काम है। ஹலோ, आमीन। நல்லா புரிஞ்சுங்க. आप समझ लीजिए। அதனால தான் இயேசு इसलिए यीशु मसीह மனுஷனா வந்தார். मनुष्य के रूप में, ஏன் மனுஷனா வந்தாரு? मनुष्य के रूप में नीचे आए। மனுஷன் வந்து நீங்க வாழ்ந்து பாருங்க, இந்த பூமியில தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. मनुष्य नहीं पूछना यीशु मसीह से आप जी के देखो करके। இயேசு வாழ்ந்துட்டார். इसलिए वो नीचे आके मनुष्य के रूप में जिए। வாழ்ந்து தேவ சித்தத்தை செஞ்சாரு. यहाँ पर मनुष्य के रूप में जी के प्रभु की इच्छा को पूरा करे। மனுஷனாவே வாழ்ந்தாரு. मनुष्य के रूप में जिए वो। ஆகவே தான் நீங்களும் நானும் சாக்கு சொல்லக்கூடாது. इसलिए आप और हम कुछ ना कुछ बोलना नहीं है। ஏன்னா இப்போ நமக்குள்ளேயே அவர் வாழ்றார். क्योंकि वो अभी तो यीशु मसीह हमारे अंदर जी रहे हैं। அதை தான் பார்க்க போறோம். अभी यही हम देखने அப்போ वाले புது हैं। உடன்படிக்கை ये नया नियम क्या நம்ம है? போன வாரத்துல முதல் வாரம் பார்த்தோம். हमने पिछले हफ्ते से पहले हमने देखा அந்த था, புது உடன்படிக்கையில தோல்வியே கிடையாதுன்றத नया பார்த்தோம். नियम में कोई हमको हार ही नहीं है, தோல்வியே கிடையாது. हार नहीं है। அதான் புது உடன்படிக்கை. यही नया नियम है। அதை பார்த்து இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். புது உடன்படிக்கை, अभी हम और देखेंगे புது உடன்படிக்கையுடைய மேன்மை என்ன. ये नया नियम का और भी हम श्रेष्ठता के बारे में देखेंगे। தேவன் நமக்குள் இருப்பது, நாம் அவருக்குள் இருப்பது, இதான் புது உடன்படிக்கையுடைய மேன்மை. मैं प्रभु के अंदर हूँ और प्रभु हमारे अंदर हैं, यही है नया नियम। புரியுதுங்களா? आपको समझ में आ புது रहा है? உடன்படிக்கையுடைய மேன்மை என்ன? नया नियम का श्रेष्ठता क्या है? தேவன் நமக்குள்ள இருப்பது, प्रभु हमारे अंदर है, நாம் அவருக்குள்ள இருப்பது, हम प्रभु के अंदर हैं। இதான் புது உடன்படிக்கையினுடைய பெரிய மேன்மை. यही नया नियम का श्रेष्ठ है। பழைய உடன்படிக்கையில அது கிடையாது. पुराने नियम में ये नहीं था। பழைய உடன்படிக்கையில पुराने नियम में தேவன் இருந்தாரு, प्रभु थे, மனுஷன் இருந்தாரு. मनुष्य भी थे, ஆனா தேவன் மனுஷனுக்கு வெளியே தான் இருந்தார். लेकिन प्रभु
मनुष्य के बाहर थे। இன்னும் கேட்டால் மனுஷன் தேவனிடத்துல கிட்டே போக முடியாது. मनुष्य प्रभु के पास भी नहीं जा सकता था, ஒரு ஆள் தான் போக முடியும். सिर्फ एक जन जा सकता था। அந்த பிரதான ஆசாரியர் மட்டும் தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். प्रधान थे वही जा सकता था प्रभु के पास। அதே போல மோசே சொல்லுவாரு, उसी तरह मोसे நீ மாத்திரம் தான் மேல வரணும். सिर्फ मोसे ही जा सकता था उनके नजदीक। நீ மலை கீழே கூட யாரும் வரக்கூடாது. மலை மேல அவன் போகும்போது चट्टान के ऊपर जब वो जाते थे, மலை கீழே கூட யாரும் இருக்கக்கூடாது. चट्टान के नीचे भी जने नहीं खड़े ஒரு மிருகம் கூட வரக்கூடாது. एक जानवर भी नहीं जा सकता था वहां ஏன்னா அதான் பழைய ஏற்பாடு. यही पुराना नियम था। புதிய ஏற்பாடு என்ன? नया नियम क्या है? அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, प्रभु हमारे अंदर हैं, अभी நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். हम उनके अंदर हैं। பாருங்க, இதை கொஞ்சம் அப்படியே யோசிக்காதீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. ये कोई साधारण विषय नहीं है। அன்னைக்கு கடவுளுக்கிட்ட அவர் மலை மேல கீழே கூட போக கூடாது யாரும். उस जमाने में प्रभु के पास जाने के लिए चट्टान के नीचे भी कोई नहीं रह सकता था। கிட்டே வரக்கூடாது யாருன்ற. कोई मेरे नजदीक नहीं आना करके प्रभु बोलते थे। வந்தானா எரிஞ்சிடுவான். कोई नजदीक आने से भी वो भस्म हो जाएगा। இதான் பழைய ஏற்பாடு. यही पुराना नियम था। புதிய ஏற்பாடு என்ன? लेकिन नया नियम क्या है? தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு, प्रभु हमारे अंदर हैं, அவர் நமக்குள்ள இருக்கிறார், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். हम उनके अंदर हैं। கரங்களை தட்டி கத்திரமாவே போட்டு आप ताली बजा के उनकी महिमा कीजिए। आमीन। தேவன் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களா இல்லையா? आप ऐसे हैं, आपके अंदर प्रभु हैं करके। சிஸ்டர், தேவன் உங்க கூட இருக்கிறாரா சிஸ்டர்? உங்களை தான். प्रभु आपके अंदर हैं। தேவன் இருக்கிறான்றது ரொம்ப முக்கியம். प्रभु आपके अंदर हैं। இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை. இது यही नया नियम है। அதனால தான் பாருங்க, உலகத்தில் இருக்கிற மக்கள், इसलिए सांसारिक लोग ஆண்டவர் நம்ம கூட ஆண்டவர் இல்லாத போது जब प्रभु से अनजान रहे होंगे, கடவுளை எங்க வைக்கிறோம்? हम देवताओं को कहाँ रखते हैं? அவருக்கு ஒரு ரூம் போட்டு மூடிடுவோம். उनके लिए एक कमरा बना देते हैं। கட்டும்போது வீடு கட்டும்போது கட்டிடுவாங்க. घर बनाने के टाइम में சாமி ரூம், वो देवता का कमरा करके अलग रख देते हैं। சாமிக்கு ஒரு ஸ்கிரீன் ஒன்று போட்டுருவாங்க. उनके लिए एक पर्दा भी डाल देते हैं, ஏன்னா அவர் நம்மளை பார்க்க கூடாது, நம்ம அவரை பார்க்க கூடாது. क्योंकि देवता हमें नहीं देख सकते, हम उनको नहीं देख सकते। அப்படியே தாப்பால் போட்டு மூடி விட்டுருவாங்க. ऐसे हम दरवाजे पे कोंडी लगा देते हैं। அதுலயே தெரியுது उसी से हमको पता चलता है கடவுள நானும் தூரம்னு. उसी में पता चल जाता है कि देवता और हम बहुत दूर हैं। சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நம்ம லேடிஸுங்க கூட लेडीज बोलते हैं சில நாட்கள்ல அவங்க தூரம் இருக்கிறாங்க அப்படின்னு. थोड़े दिनों में हम दूर हैं करके बोलते हैं महिलाएं। அந்த மாதிரி ரெகுலராகவே மனுஷனும் கடவுளும் தூரம் இருக்கிற மாதிரி उसी காண்பாங்க. तरह वो देवता और मनुष्य दूर रहने के जैसे वो पर्दा लगा देते हैं। நீங்க ஆனா தூரம் இல்லை கடவுள். लेकिन आप और हम दूर नहीं है प्रभु से। ஆமென். आमीन। இது கேட்டாலே அப்படியே ஹைஃபை ஆயிடணும். நீங்க सुनने से आप नाचना है, कूदना है, கடவுள் ऐसे नहीं बैठे रहना। पर கிறிஸ்தவ மக்கள்லாம் பலார் அறையலாமா இருக்குது. मसीह लोगों को मारने के जैसा जी करता है। உள்ளத்துல கடவுளை வச்சுக்கணும். आप हृदय में प्रभु को रखते हैं, பேச்செல்லாம் தப்பா இருக்கும். लेकिन बातें तो ऐसे गलत बात बोलते रहते அவங்க हैं। ஏன் உள்ள வச்சிடுறாங்க? वो सांसारिक लोग वो कमरे में क्यों रखते हैं? அதான் ஒரு ரூமுக்குள்ள வச்சிடுறாங்க. कमरे के अंदर रख देते हैं प्रभु को। ரூமுக்குள்ள இருந்தா நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். वो कमरे के प्रभु को रख के हम कुछ भी कर सकते हैं, ஏன்னா ரூம்ல பார்க்க மாட்டாங்க, கதவை வேற சாத்திடுவாங்க. क्योंकि वो दरवाजा भी बंद कर देते हैं। वो सोचते हैं कि देवता कुछ भी नहीं ஒரு देखता, ஸ்கிரீனை ஒன்று போட்டு பார்க்காத, நான் என்ன வேணா பண்ணுவேன், हम तो यहाँ पर कुछ भी कर सकते हैं करके सोचते हैं वो। ஹலோ. आमीन। ஆனா இப்போ தேவன் लेकिन हमारा प्रभु அவரை நம்ம விட்டு விலகுது மட்டும் இல்லை, அவர் பார்வையிலிருந்து நீங்கள் நானும் மறைவா இருக்க முடியாது. कभी भी हमको हम छोड़ के नहीं जाएंगे और उनके नजर से हम कभी भी दूर नहीं होएंगे। வேதம் சொல்லுது, आमीन। வேதம் சொல்லுது, हम वेद पुस्तक में लिखा है அவர் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. उनकी आंखें पूरे सृष्टि की ओर है। இன்னும் ஒரு ஸ்பெஷலா ஒன்று சொல்லுது, और एक भी वचन है, நீதிமான் மேல் அவர் நோக்கமாய் அவர் वो இருக்கிறார். धार्मिक के ऊपर उनका नजर है। நீதிமான் யாரு? धर्मी कौन है? நீங்க தான். आप ही धर्मी हैं। பாக்காதீங்க அங்கேயோ நானா इधर उधर नहीं देखना। அப்படிதான் கிதியோனை கூப்பிடுறாரு ஆண்டவர். गिडियोन को प्रभु बुलाते हैं, பராக்கிரமசாலின்றாரு. पराक्रम करके उसको बुलाते हैं। அவன் இப்படி பார்க்கறான், யாரை கூப்பிடுறாருன்னு. वो तो इधर उधर देखा था। கர்த்தர் சொல்ற நீ தான் பாரு. प्रभु बोले आप ही அப்படி தெரியல என்ன पराक्रम हो। அந்த மாதிரி தான் நீங்களும் அப்படி. उसी तरह நீதிமான்னா யாருங்க? धर्मी बोलने से हम ही धर्मी हैं। அதான் ஒரு படத்துல கேட்டாங்க, एक फिल्म பழைய में படம், एक पुराना फिल्म में भी है। படத்துல கேட்பாரு பாக்யராஜ், पुराना फिल्म में एक डायलॉग आया था, கேட்பாரு, पूछ रहे थे
பத்தினி யாருப்பா, பத்தினி யாருன்னு கேட்பாரு. पत- பத்தினி யாரு पत्नी कौन है करके एक डायलॉग है। கேட்போன்னு அவன் கண்ணகி, கோவலன், இதெல்லாம் சொல்லுவாங்க वो பாருங்க. एक एक தெரியல. का नाम बोल रहे थे फिल्म में। அப்போ உங்கள் மனைவிலாம் அப்படின்னு क्या तुम्हारी पत्नी, எல்லாம் போட்டு அடிப்பாங்க அந்த சொன்னோம்ல. वो सब लोग उसको मारने लग गए फिर। அவன் மனைவியை பற்றி சொல்லாதே கண்ணகி இவளை கோவலை அவளன்றிய. तो अपनी पत्नी का उदाहरण नहीं देने तेरे के बगैर और किसी का नाम ले रहा है करके उसको मारते हैं वो फिल्म में। அப்போ நீதிமான்னா वो धर्मी बोलने से யாரு? नाना हाँ वहाँ नहीं नहीं दान सर, देखना, नहीं आप ही धर्मी हो। நான் சும்மா ஏதோ படத்தை சொல்ல मैं விளங்கத்துக்காக சொல்கிறேன். मैं आपको समझाने के लिए ये उदाहरण दिया நீதிமான था। யாரு? धर्मी कौन है? நீங்க தான். आप ही धर्मी हैं। தேவன் உங்களை தான் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். प्रभु ने आप ही को धर्मी என்னதான் बनाया நீதிமான் है। ஆக்கியிருக்கிறார். मुझे धर्मी இந்த बनाया है। நீதிமானுடைய உணர்வு எப்பொழுதும் இருக்கணும். हम नीतिमान हैं, हम धर्मी हैं करके आपको समझ நான் रहे தேவனுடைய हैं। பிள்ளை, हम प्रभु के संतान हैं। நான் நீதிமான், मैं धर्मी हूँ। தேவன் என் கூட இருக்கிறாரு, प्रभु हमारे साथ हैं, அவர் என்னை விட்டு விலக மாட்டாரு, वो कभी भी हमें नहीं என்னை छोड़ेंगे, ஒரு நாளும் விட்டு தனியா இருக்க மாட்டாரு. हमें नहीं त्यागेंगे। ஆமென், आमेन, அல்லேலூயா. हालेलुया। ஆகவேதான் புது உடன்படிக்கையின் மேன்மை என்ன? इसलिए ये नया नियम का श्रेष्ठता क्या है? நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், हम उनके अंदर हैं அவர் நமக்குள்ள और இருக்கிறார். प्रभु हमारे अंदर हैं। வாசிப்போம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் अभी 2 कोरिन्थिया में पढ़ेंगे, 3 चैप्टर में 5-6. 5-6। எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் தகுதி உள்ளவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. 5 வாசிங்க. यह नहीं कि हम अपने आप से इस योग्य हैं कि अपनी ओर से किसी बात का विचार कर सकें, पर हमारी योग्यता परमेश्वर की ओर से है। புது உடன்படிக்கையின் ஊழியக்காராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது. जिसने हमें नई वाचा के सेवक होने के योग्य भी किया है, शब्द के सेवक नहीं वरन आत्मा के, क्योंकि शब्द मारता है पर आत्मा जिलाता है। பாருங்க, இங்க உடன்படிக்கையை பத்தி சொல்றாரு பவுல். यहाँ पर नई वाचा के बारे में पौल बोल रहे हैं। புது உடன்படிக்கையின் ஊழியக்காரன்றார். नई वाचा के सेवक करके यहाँ वचन में लिखा है। அப்போ பழைய உடன்படிக்கை என்னது? अब पुराना वाचा क्या है? அது எழுத்துக்குரியது, वो तो शब्द का है, அது ஆவிக்குரியது கிடையாது. वो आत्मा का नहीं है। எழுத்துனாது शब्द क्या है? கொல்லுகிறது. शब्द तो मारता है। பழைய உடன்படிக்கை என்ன? पुराना वाचा क्या है? அந்த 10 கற்பனைகள் वो 10 नियम जो है, மோசே மூலமா தேவன் மலையில கொடுத்தாரு. वो मूसे के द्वारा दिया था। 10 व्यवस्था, 10 கற்பனைகள் நியாயப்பிரமாணம் சொல்லுவாங்க. 10 व्यवस्था जो दिया गया था। ஆமென். आमेन। அதுதான் பழைய உடன்படிக்கை. वही पुराना नियम, पुराना वाचा। ஆனா நான் ரொம்ப நாள் நினைச்சேன், मैं सोच रहा था बहुत दिनों से புது உடன்படிக்கை பின்னால வந்ததுன்னு நினைச்சேன். नया नियम बाद में आया करके मैं सोचा था। பழைய உடன்படிக்கை 2வது வந்ததுன்னு நினைச்சேன். पुराना नियम बाद में आया करके मैं सोचा था। புது உடன்படிக்கை 2வது வந்ததுன்னு நினைச்சேன். नया वाचा जो है बाद में आया करके मैं सोचा। பழைய உடன்படிக்கை முதல் வந்ததுன்னு நினைச்சேன். पुराना नियम जो था वो पहले आया करके मैं सोचा था। ஆனா இன்னைக்கு தான் புரிஞ்சுது, लेकिन आज ही मुझे पता चला புது உடன்படிக்கை தான் முதலே வந்தது. जो नया नियम था वो पहले ही आ गया करके आज पता चला। அடிக்கடி யோசிப்பேன், பழைய உடன்படிக்கைன்னா ஃபர்ஸ்ட் தானே வரணும். मैं पहले सोचता था पुराना नियम बोलने से वो पहले आया हुआ है, புது உடன்படிக்கை 2வது வரணும். नया नियम जो है वो उसके बाद आया है। ஆனா இன்னைக்கு விளங்குச்சு, लेकिन आज मुझे पता चला புது உடன்படிக்கை தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்குது, नया नियम जो है वो पहले आया था, பழைய உடன்படிக்கை தான் 2வது வந்திருக்குது. जो पुराना नियम था वो अभी आया है। குழப்பறனா? क्या आपको समझ में नहीं आ रहा? அப்ப பாருங்க, இந்த புது உடன்படிக்கை எப்போ வந்துச்சு? अभी जो नया नियम, नया वाचा जो है कब आया? ஆபிரகாம் கிட்ட புது உடன்படிக்கை பண்றாரு. अब्राहम के पास नया वाचा बांध रहे हैं। அந்த புது உடன்படிக்கையுடைய நிறைவேறுதல் எங்க? वो नया वाचा कब पूरा हुआ? இயேசு உயிர் தெழுந்த பிறகு அந்த புது உடன்படிக்கை நிறைவேறுகிறது. यीशु मसीह जब जी उठे तब वो नया वाचा पूरा हुआ। ஆரம்பிக்கிறது எங்க? कब आरंभ हुआ उसका? ஆபிரகாம் கிட்ட ஆரம்பிக்கிறாரு. अब्राहम के पास आरंभ हुआ। அதை நிறைவேற்றி முடிக்கிறவர் யாரு? कब पूरा हुआ?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே நிறைவேறி முடிகிறது. यीशु मसीह जब जी उठे तब नया वाचा पूरा हुआ. ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். अभी हम उत्पत्ति में देखेंगे, 15 में देखेंगे. 5 6 வாசிக்கிறேன். उत्पत्ति 15 में 5 और 6 पढ़ेंगे. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். வாசிங்க திருப்பி. இன்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் என்கிற கல்தேசியருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்திற்கு கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா கொஞ்சியும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். போதும். अभी हम 5 से 7 तक पढ़ेंगे. और उसने उसको बाहर ले जाकर कहा, आकाश की ओर दृष्टि करके तारागण को गिन, क्या तू उनको गिन सकता है? फिर उसने उससे कहा, तेरा वंश ऐसा ही होगा. उसने यहोवा पर विश्वास किया और यहोवा ने इस बात को उसके लेखे में धार्मिकता गिना. और उसने उससे कहा, मैं वही यहोवा हूँ जो तुझे कसदियों के ऊर नगर से बाहर ले आया और कि तुझको इस देश का अधिकार दूं. பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சாரு. अब्राहम को प्रभु ने बुलाया. அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா, உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. उससे प्रभु ने वाचा बांधा कि उनको एक पुत्र देंगे. ஆனா அவனுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. लेकिन अभी पुत्र जन्मा नहीं. அப்போ இந்த 15ஆம் அதிகாரத்துல போய் அவன் ஜெபம் பண்றான். ये जो 15 चैप्टर में आप देखेंगे कि उसने प्रार्थना की है, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை இல்ல, मुझे एक बच्चा चाहिए करके. வெள்ளியும் பொண்ணு எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, सारे धन दौलत है. ஆனா என் சொத்தெல்லாம் மற்றவங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு தான் போகுது, எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்றான். वो प्रार्थना किया था, मेरा कोई वंश नहीं है, अगर वंश नहीं रहने से मेरा धन दौलत पूरा दूसरे लोगों को चला जाएगा. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, तभी प्रभु बोल रहे थे, இல்லப்பா உன் சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போறேன். तेरे सारे धन दौलत को अनुभव करने के लिए तुम्हें एक वंश दूंगा. சொல்றாரு, வானத்தை பாரு, அந்த நட்சத்திரத்தை அளவுக்கு உனக்கு குழந்தை கொடுப்பேன். तो आकाश की ओर देखो, जैसे वो तारागण को देखते हो उसी तरह तेरा वंश भी அப்போ बढ़ाऊंगा. கர்த்தரை அவன் விசுவாசிச்சான்னு சொல்லிட்டு 6ஆம் வசனம் சொல்லுது. तभी उसने प्रभु से विश्वास किया. கர்த்தர் அதை நீதியா எண்ணினார். प्रभु ने वो धार्मिकता से गिना. அதுக்கப்புறம் சொல்றாரு, उसके बाद बोले, அவனை சொல்றாரு, எல்லாம் பின்னும் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா தருவேன் ये पूरे देश को तेरे निज देश बनाऊंगा करके बोले थे. இந்த பட்டணத்தை உனக்கு தருவேன்றாரு. पूरे नगर तुझे दूंगा करके நான் தான் உன்னை அழைச்சேன்றாரு. मैंने ही तुम्हें बुलाया है. அப்ப 8ஆம் வசனம் சொல்றான், वो 8वें वचन में बताया गया है, இதை நான் எதனால அறிவேன் ஆண்டவரே, मैं कैसे जानूंगा करके वो पूछता है. எனக்கு ஒரு எவிடன்ஸ் தாங்க, मुझे एक प्रूफ दिखाइए करके बोलता है वो. நீங்க சொல்றீங்க, आप बोल रहे हैं, ஆனா இதுக்கு ஒரு அடையாளத்தை தாங்க, इसका एक चिन्ह दिखाइए करके वो पूछता है. அப்போதான் 9ஆம் வசனத்தை சொல்றாரு, तभी वो 9th वचन में बोला है, அந்த 3 வயது கிடாரி 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சு இடத்துல கொண்டு வான்றார். तभी वो बोल रहे हैं कि मेरे लिए 3 वर्ष का बच्चिया, 3 वर्ष की एक बकरी और 3 वर्ष का एक मेढ़ा लेके आओ करके बोल रहे हैं. இதான் அடையாளம் என்ன? चिन्ह का मतलब क्या है? உடன்படிக்கை என்கிற அந்த அடையாளத்தை அவங்க தரார். यही चिन्ह के लिए वो बता रहे हैं. இந்த உடன்படிக்கை தான் புது உடன்படிக்கை. இது ये जो वाचा है ये नया वाचा है. ஏன்னா இந்த உடன்படிக்கையில என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஜீவனை சேர்க்கிறார். ये नया वाचा में जीवन है. எல்லாமே இந்த ஆடு ஒரு ஜீவனா இருக்குது, வெள்ளாடு ஜீவனா இருக்குது, ஆட்டுக்கடா ஒரு ஜீவனா இருக்குது, புறா குஞ்சு எல்லாமே ஜீவன். यहाँ पर लिखा है बचिया और बकरी और कबूतर, ये सब में जीवन है. இத கொண்டு வந்து என்ன சொல்றாரு? ये सब लेके आओ करके बोल रहे हैं. அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டுறான். எல்லாம் துண்டு துண்டா வெட்டுறான். काट के रख रहा है. அத போட்டுருக்கு, துண்டுங்களாக வெட்டுறான். ये काट के टुकड़े टुकड़े करके काट के रखा है. எதிரும் புதிரமா வைக்கிறான். इधर उधर रखा है उसने. பிறகு அந்த பறவைகளை அவன் என்ன பண்ணல? துண்டிக்கல. वो जो पक्षियां हैं उसको उसने काटा नहीं. அப்புறம் சூரியன் அஸ்தமிக்குது. 15 12ஆம் வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்குது. जब सूर्यास्त हो रहा है,
ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வருது, उसको अब्राहम को नींद आ रही है, திகில்கள் வருது, उसके अंदर डर भी आ रहा है, எல்லாம் காரு எல்லாம் மூடிக்கொள்ளுது. एकदम अंधेरा छा जा रहा है. இதெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு இதை விளக்கலாம், आज हम बता सकते हैं ये सब, ஆனா அன்னைக்கு இதை விளக்க முடியாது. उस टाइम उसको समझ में नहीं आ रहा. ஆனா இன்னைக்கு என்னன்னா, आज कैसे, சிலுவையில இயேசு தொங்கும் பொழுது, जब क्रूस में यीशु मसीह उसको टंगाया गया ஜீவன் है, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தொங்கும் பொழுது, वो जब मारा गया और उनको टंगाया गया, அப்படியே காரிருள் அப்படியே இருட்டாச்சுன்னு तभी சொல்றாங்க. एकदम अंधेरा छा गया था, எல்லாம் பூமி எல்லாம் அதிர்ந்ததுன்னு சொல்றாங்க. पूरे भूमि में अंधेरा छा गया था. அதுதான் அன்னைக்கு ஆபிரகாம் கிட்ட காட்டப்பட்டது. उसी को चिन्ह दिखाया गया था अब्राहम के समय में भी. இன்னைக்கு நம்ம நடந்ததை இதை புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு. लेकिन अभी तो हमको ये समझ में आ रहा है, क्योंकि हमको मालूम है ये. ஆனா அன்னைக்கு இது விளங்கல. लेकिन उस समय अब्राहम को कुछ समझ में नहीं आ रहा. அதே மாதிரி தான் நான் சொல்றேன், उसी तरह இன்னைக்கு சொல்ல வாக்குத்தத்தம் சொன்னா விளங்காது உங்களுக்கு. उसी तरह अभी कुछ वाचा बोलने से आपको समझ में नहीं आएगा. நீ கடன் வாங்க மாட்டே, अनेक जाति கடன் கொடுப்பாய்னா என்னையா, நானே 1000 கடன்காரனாகிறேன். இப்போ तू कर्जा नहीं लेगा लेकिन दूसरों को बहुत कर्जा देगा बोलने से तू सोचेगा मैं ही कर्जदार हूँ. இப்போ என்ன எடுத்து நானும் கடன்லாம் வாங்குறேன், मैं अभी भी कर्ज ले रहा हूँ, தேவையான நேரத்துல கடன் வாங்குறேன். कभी कभार तो लेना पड़ता है. ஆனா என்ன சொல்றாரு, கடன் வாங்க மாட்டான்ன்றாரு. लेकिन प्रभु बोल रहे हैं कि तू कर्ज नहीं लेगा. சில நேரத்துல நீ 120 வயசுக்கு வாழ்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. तू 120 साल तक जिएगा करके वचन है. ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா 60 வயசு 70 வயசு செத்து போயினே இருக்காங்க. 60-70 साल में सब मर जाते हैं. வியாதி இல்லாத ஒண்ணு வைப்பேன்றாரு. तुम्हें बीमारी नहीं होगी करके वचन में बोला है. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வியாதியா இருக்கிறாங்க. लेकिन आजू बाजू में बहुत बीमार लोग हैं. ஆனா எனக்கு நம்ப முடியல. मैं भरोसा नहीं कर पा रहा हूँ. ஆனா உடன்படிக்கையை பாரு, लेकिन यहाँ पर वाचा को देखो, உடன்படிக்கை மாறாது. वाचा कभी नहीं बदलता. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொல்லும் போது அது விளங்கல, இருட்டு சூரியன்லாம் தெரியல. उस समय अब्राहम से जब मैंने बोला था तब उसको भी समझ में नहीं आया. ஆனா எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த பிறகு அந்த காரியம் நடக்குது. हजारों साल बाद वो सिद्ध हुआ. அதே மாதிரி நாங்க சொல்றோம், उसी तरह இன்றைக்கு நடக்கிற காரியங்களை வச்சு நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. इसलिए आज मैं बोल रहा हूँ, आज जो कुछ आपके अगल बगल में हो रहा है उसको देख के आप कुछ कंक्लूजन में नहीं आना, ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. कोई कंक्लूजन में नहीं आना. ஆமா இப்படிதான் அப்படி நினைச்சிராதீங்க. ऐसे ही होने वाला है करके आप खुद ही नहीं सोचना. அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. वो मसीही जीवन नहीं है. அதுக்கு ஒரு பைபிள் தேவையில்லை. उसके लिए बाइबल की जरूरत அதுக்கு नहीं ஒரு है. உடன்படிக்கை தேவையில்லை. उसके लिए वाचा नहीं है. அதுக்கு ஒரு ஞானஸ்நானம் தேவையில்லை. उसके लिए बपतिस्मा की அதுக்கு ஒரு जरूरत नहीं அபிஷேகம் है. தேவையில்லை. उसके लिए अभिषेक की जरूरत नहीं है. தேவ ரட்சிக்கப்படணும்னு அவசியம் இல்ல. उसके लिए उद्धार पाने की जरूरत नहीं है. அப்படியே உலகத்த மனுஷனை வாழ்ந்துட்டு போயிடலாம். ऐसे संसारिक जैसे जीवन जी के हम मर ஆனா सकते हैं. தேவன் உங்களை என்னையும் लेकिन प्रभु ने மீட்டு எடுத்திருக்கிறாரு. हमें छुटकारा दिलाया தேவ है. பிள்ளை ஆக்கி இருக்கிறாரு. प्रभु का संतान बनाया है. அபிஷேகத்தை ஊத்தி இருக்கிறாரு. अभिषेक को भरपूर है. வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. हमें वरदान दिए हैं. சபையை கொடுத்திருக்கிறாரு. कलीसिया दिया है. வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. हमें वचन दिया है. ஆவியானவர் ஊத்தி இருக்கிறாரு. पवित्र आत्मा दिए. விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. विश्वास दिए हैं. இவ்வளவு கொடுத்துட்டு इतना कुछ देकर நான் இதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எனக்கும் ये सब मैं विश्वास नहीं कर पाऊंगा करके बोलने से फिर किस लिए दिए हैं. இததான் பிசாசு நம்ம சுத்தி அடிக்கிறான். इसी को शैतान हमारे इर्द गिर्द घेर के खड़ा है. எல்லாமே உங்களுக்கு இங்க கிடையாது, எல்லாமே பரலோகத்துல கிடைக்கும். शैतान क्या बोलता है, कुछ भी यहाँ पर नहीं है, सब कुछ तुम्हें स्वर्गलोक में ही मिलेगा. அப்புறம் எதுக்கு டீச்சிங், फिर किस लिए प्रीच कर रहे हैं, எதுக்கு பிரசங்கம், किस लिए प्रचार कर रहे ஏன் हैं, ஆலயத்துக்கு, फिर क्यों कलीसिया पर आना. இல்லங்க எங்கேயோ தப்பா பிரசங்கம் பண்றாங்க. कहीं ना कहीं कुछ गलती से प्रचार हो रहा है. இதெல்லாம் சரியா விளக்க முடியாதனால ये सब ठीक से समझा नहीं पा रहे हैं. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, क्या कर रहे हैं, இதெல்லாம் இங்க கிடையாது, எல்லாமே நமக்கு பரலோகத்துக்கு கிடைக்க போகுது. यहाँ पर हम कुछ भी नहीं है, सब कुछ स्वर्गलोक में है करके இங்கெல்லாம் समझ रहे हैं. இங்கெல்லாம் வியாதி இல்லாத இருக்க முடியாது, यहाँ पर बीमारी के बगैर नहीं जी, இங்கெல்லாம் கடன் இல்லாத இருக்க முடியாது, यहाँ पर कर्जा के बगैर नहीं जी, இங்கெல்லாம் ரொம்ப நாள் வாழ முடியாது, यहाँ पर बहुत साल नहीं जी सकते. ஏன்னா இத குறித்து வெளிப்பாடு கிடைக்கல. क्योंकि इसके बारे में कोई अभिव्यक्ति नहीं है किसी को. நாம எங்க இருக்கிறோம், अब हम कहाँ हैं, நம்முடைய நிலைமை எங்க, हमारी स्थिति कैसी நாம है, யாரோட கூட இருக்கிறோம், हम किसके साथ हैं, அவர் எப்படி இருக்கிறாரு, वो कैसे हैं, அவருக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம், हम उनके अंदर कैसे हैं, இதை குறித்து इसके बारे में ஆழமா சொல்ல தெரியல. हमें
हमें गहराई से कोई बता नहीं सकता, அதுக்கு சொல்றக்கூடிய தைரியமும் கிடையாது. उसके समझाने का धैर्य किसी के पास नहीं है. சொன்னா என்ன நடக்குமோ? वो बताने से कोई क्या समझेगा? ஆவலனா என்ன பண்றது? अगर नहीं होने से वो क्या தேவன் சொன்னாரு, प्रभु बोल கர்த்தர் रहे சொன்னாரு, हैं, प्रभु बोल வியாதியஸ் மேல உன் கைகளை வெயின்னு தான் சொல்லிக்கிறாரு. जो भी बीमार है उसके ऊपर तुम्हारा हाथ रखो करके प्रभु बोल रहे हैं. வெக்கிறது தான் என் வேலை, हाथ रखना मेरा काम है, சுகமாக்குறது அவருடைய வேலை. उसको चंगाई देना तो प्रभु का काम है. அப்ப பேசுறது தான் என் வேலை, सिर्फ बात करना मेरा काम है, நடக்க வைக்கிறது அவருடைய வேலை. उसको सिद्ध करना तो प्रभु का काम है. ஆகவே தான் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை மேல ஆக்கவர் தலையாக்கவர் சொல்றேன். इसलिए मैं कभी भी तुम्हें ऊंचाई पे भेजूंगा, तुझे सिद्ध करूंगा करके எந்த சூழ்நிலை சொல்றேன், உன்னை கர்த்தர் உன்னை திரளாய் பெருக பண்ணுவார்ன்றேன். कैसे भी स्थिति में हम बोल रहे हैं कि तुम्हारा परिवार तुम्हारे वंश को बढ़ाऊंगा. ஏன்னா தேவன் நீ சொல்லுன்றாரு, क्योंकि प्रभु बोल रहे हैं मुझे बताने के लिए, நான் மீதியை பாத்துக்கிறேன். बाकी मैं देख लूंगा करके प्रभु बोल रहे எத்தனை हैं. பேர் ஆமென்றீங்க? कितने लोग आमेन बोल रहे हैं? இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. यही मसीही जीवन है. இப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, यहाँ पर बताया गया है, அவங்க ஆபிரகாம் அங்க உடன்படிக்கை பண்றாரு ஆபிரகாம் கிட்ட. अब्राहम के पास वाचा बांध, 18 वचனம் சொல்லுது, इसमें 18 में पढ़ेंगे, 15-18 ஆதியாகமம் 15-18 चैप्टर में 18th वर्ड. அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, கர்த்தர் ஆபிரகாம் கூட உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவக்கி, எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்தி நதி என்னும் ஐபிரத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், பெரிய நதி மட்டும் உள்ளதும், கேனியரும் கேனியரும் கெனிசியரும் கெனேசியரும் கத்மோனியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் ஏத்தியரும் பெரிசியரும் பெரிசியரும் ரெப்பாயிமீரும் ரெப்பாய்பியரும் எமோரியரும் எமோரியரும் கானாரியரும் கானானியரும் கிர்காசியரும் கிர்காசியரும் எபோசியரும் எபோசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இப்போ வாசிங்க. 18 में पढ़ेंगे. उसी दिन यहोवा ने अब्राहम के साथ यह वाचा बांधी, मिस्र के महानद से लेकर फरात नामक बड़े नद तक जितना देश है, अर्थात कैनियों, कनिजियों, कदमोनियों, हित्तियों, परिज्जियों, रपाइयों, यमोरियों, कनाइयों, गिरगाशियों और यबूसियों का देश मैंने तेरे वंश को दिया है. உடன்படிக்கை சொல்லி எப்படி பேசுறாரு பாருங்க. ये वाचा कैसे बोल रहे हैं? वो ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, अब्राहम के पास प्रभु बोले, உன் சந்ததிகளுக்கெல்லாம் तुम्हारे वंशज को இதெல்லாம் செய்ய போறேன், ये सब मैं करने वाला हूँ. இப்போ நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், आप और हम वाचा बांधे हैं. உங்களுடைய பேரன் என்னுடைய பேரன்லாம் என்ன லெவல்ல இருக்கணும்ன்றத பத்தி இங்க பேசுறாரு. आपके नाता पोती सब कैसे रहेंगे करके ये वचन में बताया गया है. இப்போ சொல்றாரு, अभी बता रहे हैं, அப்பா இந்த ஊரெல்லாம் உனக்கு தர போறேன்னா ये पूरे नगर तुम्हें दे रहा हूँ करके बोलने நீங்க என்ன சொல்றீங்க? आप क्या बोलेंगे? ஆத்திரம்பா, कैसे? ரொம்ப ஆத்திரம் உங்களுக்கு. बहुत ये कर रहे हैं, நம்ம அப்படி சொல்றோம், बहुत दिखावा बोलते हैं, ஆனா ஆத்திரமா கத்தறதுன்னு சொல்றாரு. लेकिन तो ये तो प्रभु ही बोलते हैं. நீங்க சொல்லுங்க, आप बोलिए, ஏன் இவ்வளவு ஆத்திரம் அவருக்கு? क्यों इतना दिखावा इनको? பைபிள் உங்ககிட்ட இல்லையா? आपके पास बाइबल है? என்கிட்ட பைபிள் இல்ல, உங்க பைபிள் இருக்குது. அதனால தான் எல்லார் கையில பைபிள் கொடுக்குறாரு கடவுள். आपके हाथ में भी बाइबल है. பாஸ்டர் ஏதோ தப்பா சொல்றான்னு நினைச்சு கூடாது. पास्टर गलत बोल रहे हैं करके आप नहीं समझना. அவர் பாருங்க எவ்வளவு ஆத்திரமா பேசுறாரு பாருங்க. वो कैसे बोल रहे हैं? ஊர்ல இருக்கிற அத்தனை பேருடைய ஊரே உனக்கு கொடுப்பேன், वो सारे नगर आपके नाम करूंगा करके लिखा है वचन में. ஆனா நம்ம என்ன பண்றோம்? लेकिन हम क्या सोचते हैं? ஒரு வீட்டுக்கு விசுவாசிக்கிறதுக்கு முடியல. एक घर के लिए भी हम विश्वास नहीं कर, ஒரே ஒரு ஃபிளாட்டை விசுவாசிக்க முடியல. एक फ्लैट के लिए भी भरोसा नहीं कर सकते हम. எத்தனை பேர் ஆமென்றீங்க? कितने लोग बोल? நான் சொல்றேன், இப்படி எல்லாம் இருக்க கூடாது मैं பிரதர். बोल रहा हूँ ऐसे नहीं रहना है. வெறிதனமா இருக்கணும். அவர் எப்படி ஆத்திரமாக்குறாரு, நீங்களும் ஆத்திரமா वो இருக்கணும். कितने अद्भुत சொல்லுவாங்க பஸ் நேரத்துல कभी कभार बोलते हैं, எதனா ஆத்திரம் அவசரத்துக்கு தான் இந்த பொருள்லாம் அப்படின்வாங்க. वो बोलते हैं ना, कोई संकट के लिए ये पूरे चीजें रखा है मैंने. இல்ல என்னன்னா இல்ல இந்த எல்லாம் இருக்கிறதெல்லாம் கழிச்சு கட்டுறதுக்கு தான் எண்ணெய் வந்துருக்குது. ये जो भी हाथ में चीज है वो कोई संकट के टाइम हमें यूज आएगा. அதான் ஆத்திர அவசரத்துக்கு எதுக்கு கையில பொருள் வீடு போறலாம்? ஆத்திர அவசரத்துக்கு விக்கணுமே, அதுக்கு தான். जमीन जेवर किस लिए है? कोई संकट के समय काम आएगा. ஆண்டவர் சொல்றாரு, लेकिन प्रभु बोल रहे हैं ஆத்திர அவசரத்துக்கு எல்லாம் வாங்கணும்ன்றாரு. ये संकट के लिए सब खरीदना है करके बोल. கொஞ்சம் யோசிங்க, सारे आप सोच के देखना है. அதுக்கு தான் பாட்டு பாடும்போது சொன்னார் அவர், ये गीत गाने के टाइम भी बोले थे, கிறிஸ்தவர்களை பார்க்காதீங்க, आप मसीही लोगों को नहीं देखना, கிறிஸ்தவ தேவனை பாருங்க, आप जो यीशु அவருடைய வார்த்தையை பாருங்க. उनकी वचन को देखना है. கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா நாசமா போயிடும். मसीही लोगों को नहीं देखना, ஏன்னா கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி இருக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. मसीही लोगों को ऐसा बना दिया है. இவர் பாரு எப்படி சொல்றாரு பாருங்க. यहाँ पर वचन में कैसा बताया है.
ஊர்ல இருக்கிறவனெல்லாம் துரத்திட்டு உடுக்குறான் தரேன்றாரு. सारे लोगों को भगा के ये नगर पूरा तुम्हें दूंगा करके अब्राहम को बोले हैं. என்ன விசுவாசிக்கிறப்பா? आमीन. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास कर நீங்க रहे हैं? இன்னைக்கு விசுவாசிச்சா உங்க பேரன்லாம் நல்லா இருப்பான். आप आज अगर विश्वास करने से आपके नाते पोती सब अच्छे रहेंगे. என்ன ஜோசப், आमीन. உனக்கு பேரன் வருவானா வர மாட்டானா? आपके पोते இல்லை நீயே நல்லா இருப்பையா? आप भी अच्छे रहेंगे, आपके पोते भी अच्छे நீயே ராயலா இருப்ப. रहेंगे, आप भी रॉयल रहेंगे. ஆமா, நீயும் உன் மனைவி உன் புள்ள குட்டிய ராயலா இருப்பீங்க. आप पे आपके पत्नी आपके पोती पोतियां அதை सब अच्छे விசுவாசிங்க. रहेंगे. आप विश्वास करिए. அல்லேலூயா. आमीन. வசனத்தை வாசிப்போம். अभी वचन पढ़ेंगे. அப்போ பாருங்க, அந்த உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை தராருன்னு சொல்லிக்கிறீங்க. ये वाचा में आशीर्वाद दूंगा करके लिखा है. ஆசீர்வாதம் இல்லையா இதெல்லாம்? क्या ये आशीर्वाद नहीं है? எபோசேரி இருக்கிற ஊரெல்லாம் தரான்னு ये சொல்றது सारे ஆசீர்வாதம் नगर இல்லையா? आपको दे रहे हैं, क्या वो आशीष नहीं है? சொன்னார் பாருங்க, இந்த ஆசீர்வாதம்னா சில பேருக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அது கெட்ட வார்த்தை அனுப்பு. आशीर्वाद बोलने से वो गलत बात बोलते हैं कोई मसीही. அது கெட்ட வார்த்தை இல்ல, ये गलत बात नहीं है. நல்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அது ये तो प्रभु की वाचा है. அவர் தானே சொன்னாரு, उन्होंने बोला था, பலிகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்க என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்தேன்னு. हमें वंशज बढ़ाएंगे करके उन्होंने वाचा बांधा था. அப்ப ஆசீர்வாதம் கெட்ட வார்த்தைன்னு சொன்னா தேவன் கெட்ட வார்த்தையை பேசினாரு. क्या आशीष बोल गलत बात होने से यीशु मसीह हमसे गलत बात थोड़ी बोले? வேற உங்களுக்கு மட்டும் இங்க நான் பேசல, सिर्फ आपके लिए नहीं बोल रहा हूँ டிவிக்காக பேசுறேன். मैं टीवी के लिए भी बोल रहा हूँ. ஹலோ, आमीन. இருக்கிறீங்களா? आप हैं? இப்படி இப்படி படாத பாடாக்கி வச்சுக்கிறாங்க பாருங்க மக்கள். ऐसे बना दिया है. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் நீங்க சொன்னா அவங்க நம்புற மாதிரி இல்லையா? ये सब आप बोलने से वो तो विश्वास नहीं करेगा. அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுங்கயா. उनको वो जैसे वो उनको अच्छा लगता है वैसे करके प्रचार करके चले जाओ बोलते हैं. இயேசு வந்தாரு, यीशु आए, 4 நாள் செத்து போய்க்கிறான். யாரு? லாசரு. लाजर 4 दिन का मरा था. வந்துட்டு என்ன பண்ணாரு? ஒரு அழுதுட்டு மாலை போட்டு போயிட்டாரா? क्या वो आके रो के उसके ऊपर माला पहना के चले गए? கிருபா सिस्टर, இயேசு வந்தாரு, यीशु मसीह आके லாசர் கல்லறைக்கு लाजर के वो எல்லாரும் அழுதாங்க, कब्र पे आके அவரும் அழுதுட்டு वो भी रो के 2 மெழுகுவர்த்தி ஏத்திச்சிட்டு 2 मोमबत्ती जलाकर மாலை போட்டு माला डालकर தோத்திரம் சிஸ்டர் स्तोत्र स्तुति बोल के ஒரு ஜெபம் பண்ணிட்டு एक प्रार्थना करके போனாரு. क्या वो चले गए? எல்லாரும் பார்க்குற மாதிரி அற்புதம் செஞ்சார். सबके सामने वो தான் अद्भुत கிறிஸ்தவ कार्य வாழ்க்கை. किए. यही मसीही जीवन है. எல்லாரும் பார்க்குற மாதிரி வாழ்றது தான் கிறிஸ்தவ सबके வாழ்க்கை. सामने चमझी के दिखाना है. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி வாழ்றது தான் सब लोग கிறிஸ்தவ வாழ்க்கை. आश्चर्य से हमें देखना है. ஹalleluya. आमीन. எல்லாம் பார்த்தான். அவர் வந்து என்ன பண்ண போறார்? எழுந்துடான்ட்டார். वो बोले लाजर के पास जाके उठ खड़े हो जा करके. கல்லறையில பிச்சின்னு வரான் वो कब्र से लाजर. उसके आगे लाजर. அந்த மாதிரி இந்த உலகத்துல பிச்சின்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி வாழணும் நீங்க. उसी तरह संसार में सब लोग देख के आश्चर्य करना है. ஆமா, இந்த பேய் உலகத்துல, பிசாசு உலகத்துல, இந்த வியாதி உலகத்துல, शैतान के संसार இந்த में, வறுமை உலகத்துல, बीमारी के संसार இந்த में, இல்லாமை गरीबी உலகத்துல, के संसार में, இதன் கடன் பிரச்சனை உலகத்துல, कर्जा के संसार में, இதையெல்லாம் பிச்சின்னு வெளியே வரணும் நீங்க. ये सब से उठकर खड़े होना है हम. ஆமென். आमीन. எல்லா கயிறுகளும் அறுக்கணும். सारे रस्सियों को डोरों को तोड़ डालना है आप. ஆமென். ஹalleluya. இருக்கிறீங்களா? आप हैं? ஹalleluya. आमीन. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. वही मसीह जीवन है. அவர்தான் நீங்க. ऐसे हम हैं. சொல்றாரு, वो बोल रहे हैं நீ यीशु, விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பாய் என்று நான் சொன்னேன்ல. तुम विश्वास करने से मेरी महिमा को देखोगे करके मैंने बोले. இப்பயும் சொல்றாரு கர்த்தர் உங்களை अभी भी பார்த்து, बोल रहे हैं. நீ விசுவாசித்தா தேவனை अगर तुम மகிமை विश्वास காண்பாய். करने से प्रभु की महिमा को देखेगा. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஆகவே தான் பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை உடன்படிக்கை பிள்ளைங்க நம்மலாம். इसलिए मसीही जीवन तो वाचा का जिंदगी है. உடன்படிக்கைனா என்ன? वाचा मतलब அவர் நமக்குள்ள இருக்க, நாம அவருக்குள்ள இருக்கிறோம். वो हमारे अंदर है, हम उनके अंदर हैं. கடவுளே உள்ள வச்சுக்கின்னு ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி வாழக்கூடாது. हम प्रभु को अंदर रख के लज्जित नहीं जीना है. நான் திருப்பி சொல்றேன், मैं फिर से बोल रहा हूँ, இன்னைக்கு இருக்கிறது சூழ்நிலை கிடையாது. अभी का स्थिति ऐसे ही नहीं रहेगा. அதுலயே மண்டையை செட் பண்ணிக்காதீங்க. उसी में आप अपना दिमाग को नहीं रखना. ஆமா, இதுல இருந்து வெளியே வரணும். इससे बाहर आना है. அதுக்கு தான் இந்த உடன்படிக்கை பத்தி கேட்கணும்.
वो वाचा के बारे में सुनना है आप, இதை பத்தி யோசிக்கணும். इसके बारे में सोचना है। மரியாள் என்ன பண்ணா? मरियल क्या बोले थे, தேவதூதன் சொன்னதை இருதயத்தில் வைத்துக் கொண்டார். जो देवदूत आके बोले उसे अपने हृदय में रख लिया था। இப்ப கேட்கிறதை இருதயத்தில் வைக்கணும். जो सुन रहे हैं उसको अपने हृदय में रख लेना है, இதை குறித்து யோசிக்கணும். इसके बारे में सोचना है, இதை குறித்து திருப்பி கேட்கணும் வீட்ல போய். इसके बारे में फिर से सुनना है। ஆமென், आमेन, அல்லேலூயா. आमेन। 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகம் 17. अभी उत्पत्ति 17 पढ़ेंगे। பாருங்க, இவ்வளவு பண்ணிட்ட பிறகு 17 में இந்த 15ஆம் அதிகாரத்தை உடன்படிக்கை பண்ணிட்டாரு தேவன். 15 चैप्टर में तो वाचा बांध दिए, உடன்படிக்கை பண்ணிட்டாரு. वाचा बांधने के बाद பயங்கரமா வீட்டுக்கு போறாரு. யாரு? बहुत खुशी से ஆபிரகாம் வீட்டுக்கு போயிட்டாரு. अब्राहम घर में जा रहे हैं। வீட்டுக்கு போன உடனே घर में जाके சாராள் அம்மா என்ன பண்ண வீட்டுல இருக்கிறாங்க. घर में सारा थी वहां पर, उनकी पत्नी। அப்படியே அவரை கவுத்துட்டான். वैसे ही उसको एकदम उलट पुलट कर दिए। ஆபிரகாம் அப்படியே கவுத்துட்டான். वो विश्वास के साथ अंदर गए थे, लेकिन सारा तो उनको उलट कर दिया। போய் வீட்டுல உள்ள நுழைஞ்ச உடனே घर में घुसने के बाद ही எனக்கு குழந்தை வேணையா, मुझे बच्चा चाहिए करके बोला। கண்டிப்பா வேணையா, मुझे कैसे भी बच्चा இவர் चाहिए। சொன்னாரு, இல்லம்மா ஆண்டவர் தருவேன்னு சொன்னாரு. वो बोला कि प्रभु मेरे से वाचा बांधे बच्चा देंगे। உன் ஆண்டவர் கிடக்குறாரு போ. वो बोले तुम्हारे प्रभु को छोड़ो, நான் ஒரு வழி சொல்றேன். मैं एक आइडिया बताऊंगा। இந்த வேலைக்கார பொண்ணுங்கறால ये हमारे घर में जो काम करने वाली है, என்ன ஜோசப் ஒரு மாதிரி குஞ்சிங்கன அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் வரோம். उसी तरह ये हम संसार में भी हो रहा है, அன்னைக்கு இல்ல இன்னைக்கும் நடக்கும். அதெல்லாம் इस समय में भी ऐसे हो रहा है। நல்லா பூஸ்டா கேட்டுட்டு போய் நிப்பீங்க. आप अच्छा सुन के घर में जाएंगे, வீட்ல போனா எடா கூடமா இருக்கும். घर में जाने से कुछ ना कुछ ऐसा वैसा होगा। என்ன பண்ண போறீங்க? आप क्या करेंगे उस समय? போய் கவுந்துற போறீங்களா? क्या उधर जाके एकदम उलट जाएंगे? அப்பதான் நல்லா இருக்கும். तभी हम एकदम सीधा रहना है। இதுக்கு தான் சொல்றாரு ஆண்டவர். इसीलिए प्रभु बोलते हैं हमसे, கேட்ட மாதிரி அப்படியே நீங்க போற ஃப்ளைட்லயே போயிடுற மாதிரி இருக்காது. வீட்ல जिस तरह सुन के जा रहे हैं उसी तरह हम घर में नहीं रह सकते। வீட்ல போனா புரள்ற மாதிரி இருக்கும். वहाँ घर में जाने के बाद तो लुढ़कने की जैसे स्थिति रहेगी। என்ன பண்ண போறீங்க? आप क्या करेंगे वहाँ புரள जाके? போறீங்களா இப்படி கேட்ட மாதிரி இருக்க क्या आप போறீங்களா? वहाँ जाके लुढ़केंगे या ऐसे सीधा ऊपर रहेंगे? பாருங்க, உள்ள போன உடனே आप घर में जाने के बाद ही அந்த ஆள் நல்லா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போறாரு. अब्राहम प्रभु से वाचा बांध के अंदर गया था। இதை தரவா அதை தரவா தான் அப்படி तुझे नगर दूंगा, ये दूंगा, वो दूंगा करके प्रभु बोले, वैसे ही सुन के गया था। இந்த லேடி சொல்லுது, लेकिन अंदर जाने से साराल बोली, போப்பா அவர் கடுக்குறாரு, குழந்தை கொடுக்குறாரு, तुम्हारे प्रभु को छोड़ो, போ यहाँ पर அந்த ஆகார நானே சொல்றேன், हमारे घर में जो काम करने वाले எனக்கு ஒரு குழந்தை இமிடியேட்லா ஒரு குழந்தை வேணும், मुझे एक बच्चा चाहिए कैसे भी करके बोली அப்படின்னு சொன்ன உடனே ऐसे साराल बोली। இவரும் பார்த்தாரு, ये भी देखे थे, ஓ இது தேவ சித்தமா இருக்குமோ, मैं भी वो सोचे कि क्या शायद ये प्रभु का इच्छा है அப்படின்னு சொல்லி குழந்தையை பெற்று எடுத்துட்டார். वो एक बच्चे प्राप्त उत्पन्न हो गया। அதுக்கப்புறம் 15 வருஷம் தேவன் அவர்கிட்ட பேசவே இல்லை. उसके बाद 15 साल तक प्रभु उनसे बात ही नहीं करे। 16 ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான். 16 जब हागार ने अब्राहम के द्वारा इस्माइल को जन्म दिया, उस समय अब्राहम 86 वर्ष का था। எவ்வளவு இருந்துச்சு வயசு? उसका 86 वर्ष का था। 17:1 வாசிக்கிறேன். अभी 17 में 1 ஆபிரகாம் என்ன வயசு ஆகுதுன்னு பாருங்க. அப்போ ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு அப்படின்றார். जब अब्राहम 99 वर्ष का हो गया था, तब यहोवा ने उसको दर्शन देकर कहा, मैं सर्वशक्तिमान परमेश्वर हूँ, मेरी उपस्थिति में चल और सिद्ध होता जा करके बोले। 86 99 वो 96 से अभी 99 वर्ष का था। 86 से 13 வருஷம் தலை வச்சே பாட்டுக்களை இவர் 13 பக்கம் साल उनके पास प्रभु बात ही नहीं किए, ஆண்டவர். प्रभु उनसे बात ही नहीं करे 13 साल से। கவனிங்க, आप देखिए, ஆகவே தான் தேவன் அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். प्रभु हमेशा उनकी इच्छा को हमारे द्वारा पूरा करेंगे। ஆசை தீர அந்த பையனை வளர்த்துட்டார். वो उनके बच्चे को तो वो யாரா? पाल पोष இஸ்மாவேலை வளர்த்துட்டார். ஜாலியா इस्माइल को पाल पोस कर बड़ा किया, நல்லா பால் ஊற்றி முத்தி கொடுத்து, अच्छा सा प्यार देके उसको बड़ा किया, ஹார்லிக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து, हार्लिक्स लेके அப்படியே மாலுக்கெல்லாம் அழைச்சின்னு போய் मॉल पूरा लेके जाके। எல்லாம் எடுத்து. ஆமாம், நீங்கள் என்ன நினைப்பீங்க, விட்டுருவார் அவரு? क्या वो अपने बच्चे को छोड़ देंगे? பணக்காரங்க அவனால वो तो बहुत धनवान है। அப்படியே வளர்த்திட்டார். ऐसे पाल पोस कर उसको बड़ा कर दिया.
அப்படியே குழந்தை ஆசை போயிடுச்சு. उनको बच्चे का वो उनको आशा ही चला गया। ஜாலியாக தான் இருந்துருக்கிறாரு. वो तो अच्छा था। இப்போ தான் திருப்பி தலைவர் வர்றார் நம்ம ஆளு अभी தேவன். फिर से प्रभु उनके उनके जीवन में ஆபிரகாம் आए அப்படின்னாரு. थे। இவர் யாருங்க அப்படின்றாரு. अब्राहम करके प्रभु पुकारे, என்ன மறந்துட்டியா என்ன அப்படின்றாரு. क्या तो भूल गया करके प्रभु पूछे अब्राहम இல்லை से। ஆண்டவரே இவ்வளோ மாதம் குழந்தையா அப்படின்றான். वो प्रभु पूछ वो बोला था बच्चा हो गया करके, बच्चा हो गया करके प्रभु पूछे। சர்வ வல்லவர்னு ஒன்னிய वो सर्वशक्तिमान परमेश्वर करके बोले थे, தொப்புன்னு விழுந்துட்டான் பாருங்க. वो एकदम गिर गया नीचे, தொப்ப கட்டின்னு விழுந்து ஆண்டவரே नीचे அப்படின்னா. गिर गया। அப்போ ஆண்டவர் சொல்றாரு திருப்பி तब प्रभु बोले, அந்த உடன்படிக்கை புது உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துறார். वो नया वाचा को उसको स्मरण के करने दिया। இந்த அதிகாரம் முழுவதும் ये जो पूरे चैप्टर में 13 இடத்துல அந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை வருது. वो 13 जगह पर वो वाचा का बारे में आया है। இது ஆபிரகாமுக்கு அப்படி ஞாபகப்படுத்துறாரு. वो अब्राहम से उसको याद दिलाने के लिए ये लिखा है। நான் குழந்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணனே, मैंने बोला था कि तो मैं तुझे बच्चा दूंगा, நீ மறந்துட்டியேன்னு சொல்லி क्या तू भूल गया। இந்த 13 இடத்துல இந்த உடன்படிக்கையை பத்தி चैप्टर பேசுறாரு. पूरे में 13 जगह पर बताया गया है। பாருங்க அங்க சொல்றாரு यहाँ पर बताया गया 2ஆம் है, வசனத்துல, दूसरे वचन में நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். मैं तेरे साथ वाचा बांधूंगा और तेरे वंश को अत्यंत ही बढ़ाऊंगा। இவர் ஒன்னே கண்ணை முத்தி கொடுத்துனுக்கிறாரு. वो तो इकलौता पुत्र जन्म होने के बाद उसी को प्यार करने திருப்தி लगा, ஆயிட்டார் தலைவர். उसी में वो तृप्त हो गया। நிறைய பேர் அப்படிதான் பாருங்க கிறிஸ்தவ மக்கள். बहुत से मसीही लोग ऐसे ही हैं, போதையா போதையா बस से करके बोलते हैं। இலை போடுறதுக்கு முன்னே போதையான்றது. वो वहाँ पर சாப்பாடு கூப்பிட்டு खाना को बुला के இலைய போட்ட உடனே वहाँ पर प्लेट रखने போதையா से ही बसे அப்படின்றது. बसे बोलते हैं। தண்ணி தெளிக்கிறதுக்குள்ளே போதும். वहाँ पर रखने से அந்த पहले மாதிரி இந்த बोलते மனுஷன் हैं ஆயிட்டாரு. बसे। वैसे ही अब्राहम போதையா போதையான்னு एक बच्चे के बाद ही बसे करके हो गया वो। கர்த்தர் சொல்றது வேணையா வேணையான்ற. लेकिन प्रभु बोल रहे हैं और भी दूंगा। ஹலோ, आमीन। நீங்க போதும் போதும்னு சொன்னா கூட आप அவர் விட बस से மாட்டாரு. बोलने से भी प्रभु नहीं छोड़ेंगे तुम्हें, உனக்கு வேணும் வேணும்னு வர. तुम्हें और भी दूंगा करके बोलेंगे। அல்லேலூயா. आमीन। ஏன்னா அவர் பேரு உங்க வாழ்க்கையில பெருசாகும். क्योंकि उनका नाम तुम्हारे जीवन में महिमा पाना है। ஆமா, அவர் யாருன்றதை நீங்க உங்க மூலமா தான் காமிக்க முடியும். वो कौन है करके तुम्हारे द्वारा ही दिखा सकते हैं। அதனால தான் தேவன் நம்மளை விடுறது இல்லை பாருங்க. इसीलिए प्रभु हमको नहीं छोड़ सकते। ஞாயிற்றுக்கிழமை புடிச்சு அடிக்கிறார் பாரு உங்களை உட்கார வச்சு. कैसे भी इतवार को हर इतवार को आपको लेके आते हैं, நீங்க வேணான்னு சொன்னா கூட आप नहीं बोलने से भी அவர் விடுறதா இல்லை உங்களை. वो तुम्हें नहीं छोड़ेंगे। ஆமென். आमीन। போதும் சார் मुझे बस से आप बोलने से ஏதோ ஒரு வீட்டுல இருந்துட்டு போறேன் சார் நானு. कैसे भी छोटे घर में रह நல்ல लूंगा करके। வீடுகளை கட்டி वो बोलते हैं मैं तुम्हें अच्छा घर நீ दूंगा, குடியிருக்கும் பொழுது तुम कहीं जहाँ भी रहोगे। நீ கட்டாத வீட்டை தருவன்றாரு. तुम नई बिन बनाए जो मकान है वो तुम्हें दूंगा, நடாத திராட்சை தோட்டத்தை தருவன்றாரு. तुम्हें अच्छा दाख लता दूंगा, ஒலிவ தோப்புகளை தருவன்றாரு. तुम्हें जंतून दूंगा। ஆமென். आमीन। ஏன்? क्यों? அவர் நாமம் உங்க வாழ்க்கையில क्योंकि மையம். उनकी नाम की महिमा तुम्हारे जीवन से होगी। நல்லா புரிஞ்சுங்க பிரதர். आमीन। இதுதான் தேவனுடைய திட்டம். यही प्रभु की इच्छा है। நான் அதுதான் சொல்றேன், அதான் கரெக்டா சொன்ன. கிறிஸ்தவங்களை பார்க்க கூடாது, आप मसीही लोगों की ओर नहीं देखना, கிறிஸ்தவ தேவனை பாருங்க. जो मसीही जो यीशु हमारे राजा प्रभु पार। हैं उनकी ओर देखना, தேவாதி தேவனை பாருங்க. हमारे परमेश्वर அவருடைய की ओर வார்த்தையை देखना பாருங்க. है, उनके वचन की ओर देखना அவர் है। பார், அவர் சொல்றாரு கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுப்பேன். आप कर्ज नहीं लोगे, कर्जा दोगे। அவர் சொல்றாரு வாரி இறைத்து விருத்தி அடைந்தவர் உண்டுன்றார். आप बिखारने के जैसे तुम बनोगे, உங்களுடைய வாழ்க்கையை வாரி இறைக்கிற லெவலுக்கு आप வரணும். दूसरों को बिखरने जैसे तुम्हें बनाऊंगा करके बोलते हैं। ஆமென். आमीन। சும்மா பர்சத்தை இருந்து இப்படி போடுறது கிடையாது. वो पर्स लेके ऐसे थोड़ा सा डालने के जैसा नहीं बनाऊंगा तुझे। ஆயா பையன் நான் அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவேன், பாஸ்டர் கிட்ட मैं ज्यादातर पास्टरों को நீங்க बोलता हूँ, காணிக்கை பெட்டி எப்படி எடுத்துட்டு போறீங்க? आप अपने ऑफरिंग का डिब्बा कैसे लेके जाते அந்த हो? பாட்டி பை உனக்கு இல்ல சுருக்கு பை, वो जो हमारे पार्टी बुजुर्ग पई। लोग रखते हैं ना, அந்த பைய தூக்கின்னு போறது. एक இப்படி 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 एक छोटा सा बैग लेके जाते हो ऑफरिंग में அவங்க दान என்ன लेने பண்ண ஒரு के लिए। இடுப்புல இருந்து எடுத்து वो बुजुर्ग लोग रखते हैं ना, नानी लोग இப்படி போட்டுடுது. कमर में एक छोटा सा थैला, விளங்குதுங்களா? वैसे दान का डिब्बा लेके जाते हो आप। அப்படிலாம் இங்க விட மாட்டோம் உங்களை. वैसे मैं आपको नहीं நீங்க छोड़ूंगा। வெறும் இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் போட்டு போற மாதிரி நீங்க सिर्फ இருக்க கூடாது. 1 रुपया 5 रुपया 10 रुपया डाल के नहीं जाना आप, ना- ऐसे मैं तुझे नहीं என்ன छोड़ूंगा। சாம்தேவ் செக் எழுதுற ஆளா இருக்கணும் आप நீங்க. तो चेक लिखने जैसा बनना है। 1 लाख 2 लाख 1 लाख 5 लाख 5 लाख तक 10 लाख 10 लाख 1 கோடி 1 करोड़
ஹலோ आमेन। ஒரு மாதிரி இருக்குதா? தலை சுத்தம் அப்படிதான். क्या आपका सर தேவனுடைய வார்த்தைனா தலை சுத்தணும். क्या आपका सर घूम रहा है? ஆமென். आमेन। ஆமா. ஒரு படத்துல ரஜினிகாந்த் फिल्म में இந்த உண்மையான ரஜினிகாந்த் வந்து ரோபோ மத்தியில இருப்பார். एक ரோபோ மத்தியில रोबो के साथ एक எல்லா ரோபோ, बहुत से रोबो हैं। இவர் உண்மையான மனுஷனா வந்து பிடிக்கிறதுக்கு வருவார். रजनीकांत एक मनुष्य के जैसे आते हैं वहाँ पर। அப்போ அப்படி அப்படி எல்லாம் தட்டி தட்டி பார்த்தா எல்லாம் ரோபோன்னுவாங்க. एक एक को मार के देखने से सब रोबो हैं। அந்த ஹீரோயின் சொல்லும், हीरोइन बोलती है, அப்படியே அவர் பேரை சொல்லி வரல, இல்ல இல்ல नाम लेके बुलाती है। இப்போ சொல்ல இப்போ தலையை சுத்தம் பாரு அப்படின்னு अभी सर घूमेगा करके उसमें फिल्म में है। எல்லா எல்லா அந்த ரோபோவையும் ரொட்டேட் ஹெட்னு सारे வரு, रोबो को रोटेट करके बोलते हैं। எல்லாம் சுத்தம் பாருங்க, सारे எல்லா रोबो का सर எல்லா ரோபோ घूमता है। சுத்தம். सारे रोबो का सर घूमता है, ஆனா உண்மையான ஒரு மனுஷன் சுத்த முடியாதுல்ல. लेकिन जो असली जो हीरो है वो तो नहीं घूम सकता है। அந்த மாதிரி தேவ வார்த்தை கேட்டா इसी तरह प्रभु का தலை वचन, சுத்தணும், प्रभु का वचन सुनने से தலை हमारा सर घूमेगा, ரோலிங் ஆகணும். हमारा सर அதான் घूमेगा। கிறிஸ்தவ பிரசங்கம். वही प्रचार ஐயோ, है, मसीही प्रचार। இப்படியா இப்படியா, இவ்வளவு இருக்குதா, இவ்வளவு இருக்குதா, இவ்வளவு இருக்குதா, இவ்வளவு இருக்குதான்னு वो ऐसा होगा क्या, ऐसे हमारा सर அந்த घूमना है। ஹீரோயினுக்கு சுத்தன மாதிரி சுத்தணும் எல்லாருக்கும். இங்க हीरोइन जैसे பிரசங்கம் கேட்டா சுத்தணும். प्रचार सुनने से ऐसा घूमना है आपका सर भी। அதான் கிறிஸ்தவ பிரசங்கம். यही सही प्रचार है। கிறிஸ்தவ பிரசங்கம்னா ஒரு மாதிரி வந்து அப்படியே வந்து அப்படியே போறது கிறிஸ்தவ பிரசங்கமே मसीही கிடையாது. प्रचार कैसा है, ऐसे आके ऐसे जाना नहीं है। அதுல வேற ஒரு கதை இருக்குதுன்னு அர்த்தம். उसमें और कुछ कहानी है करके हम கிறிஸ்தவ उसका मतलब। பிரசங்கம்னா வியப்படையணுங்க. अगर मसीही का प्रचार है तो उसमें गजब का प्रचार होना चाहिए। செங்கடல் பிளகுதுங்க. लाल ஹலோ, समुद्र तो दो बार हो செங்கடல் रहा है। பிளகுது. लाल समुद्र का அதான் विभाजन हो கிறிஸ்தவ रहा है। பிரசங்கம். यही प्रचार है। கிறிஸ்தவ பிரசங்கம் என்ன? मसीही प्रचार क्या है? வெறும் தண்ணீர் தித்திக்குது, திராட்சை ரசம் ஆகுது. सिर्फ साधारण एक पानी एकदम मीठा दाखरस बन रहा है। வெறும் தண்ணி साधारण पानी ஊத்துறாரு, போய் மொண்டு குடுறான்றாரு, उसको डाल रहे हैं, उसको लेके पियो, எல்லாம் திராட்சை ரசம் ஆயிடுது. सब कुछ दाखरस बन रहा திராட்சை है। ரசம் என்ன திராட்சை ரசம்? कैसा दाखरस இது வரைக்கும் செஞ்ச திராட்சை ரசம் ரொம்ப நல்லா இருக்குது. अभी तक वो लोग ऐसा दाखरस नहीं देखे। அதத்தாங்க கிறிஸ்தவ பிரசங்கம். यही मसीही प्रचार है। ஆமா, சும்மா கிறிஸ்தவ பிரசங்கம்னா சும்மா அப்படியே मसीही प्रचार ऐसे वैसा नहीं है। வியப்படைறதா கிறிஸ்தவ பிரசங்கம். गजब का प्रचार रहना நீங்க चाहिए। ஏத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கணும், அதான் கிறிஸ்தவ பிரசங்கம். आप आश्चर्य से देखना है, ऐसा प्रचार रहना ஆமென். चाहिए। आमेन। என்னன்னு சொல்லட்டுமா? और भी बोलूंगा मैं। உங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, प्रभु का वचन பவுல் ஒரு बोलता இடத்துல है। சொல்றாரு, पौल एक जगह எங்களை पर बोल रहे हैं, தப்புவித்தார், எங்களை தப்புவித்தார், हमें छुटकारा दिए, எங்களை தப்புவிக்கிறார், हमें छुटकारा अभी भी दे रहे हैं, எங்களை இன்னும் தப்புவிப்பார். हमें आगे भी हमें छुटकारा देंगे। நான் சொல்லட்டுமா? मैं बोल रहा हूँ, ஆசீர்வதித்தார், हमें आशीर्वाद देते हैं, ஆசீர்வதிக்கிறார், अभी भी आशीर्वाद दे இன்னும் रहे हैं, ஆசீர்வதிப்பார். हमें और भी आशीर्वाद देंगे। சுகமாக்கினார், हमें चंगा किए, சுகமாக்குகிறார், अभी भी चंगा இன்னும் करेंगे, சுகமாக்குவார். और भी चंगा करेंगे। செழிப்பாக்கினார், हमें समृद्धि में रहते செழிப்பாக்குவார், हैं, ஆக்குறார், अभी भी समृद्धि दे இன்னும் रहे हैं, செழிப்பாக்குவார். और भी समृद्धि दे रहे हैं। உயர்த்தினார், हमें बढ़ाते हैं, உயர்த்துகிறார், अभी भी बढ़ा रहे हैं, இன்னும் உயர்த்துவார். और भी बढ़ाएंगे। ஹலோ, आमेन। பாவத்தை போக்குனார், पाप को क्षमा करे, பாவத்தை போக்குறார், अभी भी पाप को क्षमा இன்னும் करे, பாவத்தை போக்குவார். और भी पाप को क्षमा करेंगे। आमेन। அவர்கிட்ட எண்டே கிடையாதுங்க. उनके पास कोई अंत नहीं है। கர்த்தர்கிட்ட என்ன கிடையாது? प्रभु के पास अंत नहीं है, எண்டே கிடையாது. कोई अंत नहीं है उनके पास। அவர் ஒரு தொடர் கதை. वो तो एक आमेन। धारावाहिक की जैसे हैं। அவர்கள் ஒரு தொடர் கதை. वो तो एक धारावाहिक की जैसे हैं। வேதம் சொல்லுது, उनमें कोई अंत नहीं है। அவர் செஞ்சத புஸ்தகம் கொள்ளாதான், உலகத்துல புஸ்தகம் கொள்ளாதான். वो जितना भी वो कार्य करे उसके लिए एक किताब बस नहीं है। அதான் கிறிஸ்தவ பிரசங்கம். यही एक मसीही प्रचार है। விளங்குங்களா? आपको समझ में आ रहा है? அப்ப பாருங்க, இங்க சொல்றாரு 3ஆம் வசனத்துல, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். 2ஆம் வசனம், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். दूसरे वचन में बोल रहे हैं, मैं तेरे साथ वाचा बांधूंगा, मैं तेरे वंश को अत्यंत बढ़ाऊंगा। 4, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். देख मेरी वाचा, 4 पढ़ेंगे, देख मेरी वाचा तेरे साथ बंधी रहेगी, इसलिए तू जातियों के समूह का मूल पिता हो जाएगा। ஹலோ, आमेन। உன்னை என்ன சொல்றாரு? உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். तू जातियों के समूह का मूल पिता होगा। அவன் வர இஸ்மவேலை பெத்துட்டு
முத்தி கொடுத்து ஒரு குழந்தைய படுக்க வச்சு விளையாடி நிற்கிறான் ஜாலியா. वो तो सिर्फ एक पुत्र को जन्म देकर उसको प्यार करके उसको पालन पोषण कर रहा है, ஒண்ணே கண்ணே கண்ணுன்னு சொல்லி தடவி इकलौता நிற்கிறான். पुत्र रखे। கடவுள் சொல்றாரு, लेकिन கர்த்தர் சொல்றாரு, प्रभु बोल रहे हैं, உன்னை நிறைய பிள்ளைக்கு அப்பாவாக்கும்பா. मैं तुझे जातियों का ஜாதிகளுக்கு, मैं तुझे जातियों का நேஷன், मूल पिता உலகத்து बनाऊंगा। அதான் நாடுகளுக்கு தகப்பனாக வைப்பா. मैं तुझे जातियों के समूह का मूल पिता बनाऊंगा करके प्रभु बोल रहे हैं। அதான் என்னுடைய என் கூட பிரசங்கிக்கிறவர் சொல்றாரு, मेरे साथ என் एक கூட வருவார்ல प्रचारक பாஸ்ட் है, மீட்டிங் வரும் சொல்றாரு, मेरे साथ जो पास्टर मीटिंग में आते हैं वो बोलते हैं, वो बोलते हैं அங்கிள் अंकल அங்கிள் தான் சொல்லுவாரு, अंकल உங்களுக்கு கிட்டத்தட்ட 500-600 ஆத்மாக்கள் இருக்கிறாங்க அங்கிள். आपके पास तो இப்போதைக்கு 500-600 आत्मा है, எப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டேன். कैसे बोल रहे हैं करके मैं पूछा। ஏங்க வாரம் மாசம் போய் எங்கெங்க பிரசங்கம் பண்றீங்க, அவங்களாம் யாரு? आप तो हर महीना जाके इधर उधर प्रचार करने जा रहे हैं, वो அங்கங்க 100 பேர் 200 பேர் 150 பேர் இருக்கிறாங்களே, एक जगह पर 100 जने हैं, 150 जने हैं, सबको मिलाकर அவங்கள நீங்க தானே பிரசங்கம் பண்ணுறீங்க. उन लोगों को भी आप ही प्रचार कर रहे हो, திருப்பி அது இல்லாத மற்ற இடங்கள்ல போய் பிரசங்கம் और பண்றீங்க. भी बहुत सी जगह पे जाके आप प्रचार कर रहे हो। இதெல்லாம் சேர்த்து பார்த்தா நீ ஒரு 600 பேருக்கு இன்னும் என்ன பண்றீங்க, 600 விசுவாசிகள் கூட தான் இருக்கிறாங்க உங்க கூட. ये सब मिला के देखने से आपके पास 600 से भी अधिक विश्वासी हैं। அப்பதான் எனக்கு வெளிச்சம் வந்துச்சு பாருங்க. तभी मुझे प्रकाश आया था। நான் இப்படியே பார்த்துருந்தேன். मैं तो यहाँ कलिशे में इधर ही ऐसे ही देखता हूँ। இதை பாருங்க, 1ஆம் தேதி போவோம், अभी हम 2ஆம் தேதி போறோம், पहली तारीख को जाएंगे, दूसरी तारीख को बाहर जाएंगे, ஆத்துமாக்களை போய் சந்திக்கிறோம், वहाँ बहुत से आत्माओं को ஆத்துமாக்கள் जाके சுவிசேஷத்தை சொல்றோம், हम सुसमाचार सुनाते हैं, ஜெபிக்கிறோம், वहाँ पर प्रार्थना करेंगे, அற்புதம் நடக்குது, वहाँ पर अद्भुत कार्य होता அதிசயங்கள் है, நடக்குது, आश्चर्य कार्य होता है, வேற சபைகள்ல போய் பிரசங்கம் பண்றோம். और भी कलिसियों पर जाते हैं हम। அததான் இங்க ஆபிரகாம் சொல்றாரு, वैसे ही यहाँ पर अब्राहम को भी बताया அவன் गया இஸ்மாவேலை வச்சு தடவி நிற்கிறான். है। वो तो सिर्फ एक पुत्र को रखे उसको प्यार कर रहा है, ஐயோ முத்தி கொடுத்து இங்க முத்தி கொடுக்குறான், இங்க முத்தி கொடுத்து நிற்கிறான். उससे प्यार कर रहा है। திரளான தகப்பனுக்கு लेकिन உன் प्रभु क्या அப்பா. बोलते हैं, तुम्हें जातियों के समूह मूल पिता बनाऊंगा। அந்த மாதிரி நீங்களும் கிறிஸ்தவங்க அப்படி இருந்துடக்கூடாது. आप ऐसे नहीं रहना है, அப்படியே இருக்கிற நம்ம இல்ல வேற லெவல்ல மாத்த போறாங்க. जिस स्थान पर अभी हैं उसी में नहीं ठहर के रहना है। ஆமென், அல்லேலூயா. आमेन। ஆமா, உங்களெல்லாம் கடவுள் வந்து பெரிய லெவல் ஆக்குவார், அது आप लोगों விசுவாசிங்க. को बहुत बड़ा श्रेणी तक लेके जाने वाले हैं அடுத்தது प्रभु। வசனம் வாசி முடிப்போம். अभी दूसरा और एक वचन पढ़ेंगे, 6ஆம் வசனம், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். अभी 6वां वचन पढ़ेंगे, मैं तुझे अत्यंत फलवंत करूंगा और तुझको जाति जाति का मूल बना दूंगा और तेरे वंश में राजा उत्पन्न होंगे। இந்த மாதிரிலாம் வாசிச்சுட்டு ऐसे वचन पढ़ के இந்த சில கிறிஸ்தவ பிரசங்கியாருங்க இந்த कोई யூடியூப்ல எல்லாம் प्रचारक तो இந்த ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தெல்லாம் பேசுறவங்கள ऐश्वर्य और आशीष के बारे में जो बोलते हैं, என்ன திட்டக்கூடாது, ஆண்டவரை தான் திட்டணும். वो लोग मुझे गलत नहीं बोलना है, वो तो प्रभु को ही बोलना है। நல்ல பிரசங்கிக்கிறவங்கள எங்களை திட்டக்கூடாது. நீங்க हम तो अच्छा प्रचार कर रहे हैं, हमारे गालियां नहीं करना है, हमें ஆண்டவரை தான் திட்டணும். सिर्फ प्रभु को ही गलत बोलना है। 2ஆம் வசனம் சொல்றாரு, ये दूसरे वचन में भी बोला 4ஆம் வசனம் சொல்றாரு, 6ஆம் வசனம் சொல்றாரு, 4 में भी बोले हैं, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி तुम्हें तेरा वंश बढ़ाऊंगा करके बोले हैं। என்னன்னா क्या बोल रहे हैं, இந்த மனுஷனுக்கு இந்த மரம் மண்டைகளுக்கு ஏறாது. जो बुद्धू लोग मनुष्य हैं उनको ये समझ में नहीं आती இந்த है। மரம் மண்டைகள் கொட்டி கொட்டி சொல்லி கொடுத்தா கூட ஏறாது. बुद्धू को कितने बार भी समझाने से उसको கடவுளுக்கு समझ में புரியாது. नहीं आती। वो प्रभु की बात उनको समझ में नहीं தரித்திர புத்தி தான் இருக்கும். आती। उनको दरिद्र बुद्धि ही है। பாருங்க, இயேசு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க பாருங்க. यीशु मसीह के साथ 12 ஒரு चेले பெண்ணு थे। एक महिला ஒரு வருஷம் சம்பளத்தை உடைய அந்த அந்த ஆயில் அந்த சென்ட் பாட்டில மேல ஊத்துறா, கீழே ஊத்துறா. 1 साल का वो आमदनी से वो इत्र लेके आके उनके ऊपर डाली। वो அந்த ஒரு சீடன் அடிச்சுக்கிறானுங்க. उनके चेले सब बोले, इतना बहुमूल्य इत्र क्यों डाल रही है करके, ஐயோ இவ்வளவு கொட்டால இவ்வளவு கொட்டால இவ்வளவு கொட்டால इतना बहुमूल्य इत्र नीचे क्यों डाल रही है। அப்படியே எடுத்தா वो ऐसे ही निकाल कर நிறைய தரித்திர இதை எடுத்துட்டு போய் தரித்திரங்களா கொடுத்துருக்கலாமே. ये सब लेके जाके वो दरिद्र लोगों को दे सकती थी। குடிச்சிங்க தண்ணி குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ऐसा बोल के பேசுறாங்க. ऐसे वहां पर बात कर रहे இயேசு थे, சொல்றாரு, लेकिन यीशु मसीह बोल रहे हैं, ஏய் கொட்டண்டா, ये उसको डालने दो, உனக்கு ஏன் நோவுது, तुम्हें क्या हो रहा है। தேவன் செய்யறாரு, प्रभु बोल रहे हैं, தேவனுக்கு அவ செய்யறா, प्रभु को वो महिला कर உனக்கு रही ஏன் है, வலிக்குதுன்ற. तुझे क्या कमी हो रही है। இப்படிதான் பேசினா கொஞ்சம் புரியுது. ऐसा समझाने से இப்ப आपको கூட பாரு, ஆசீர்வாதத்தெல்லாம் பேசணும், இங்கே நிறைய பேருக்கு வலிக்கும். आशीष के बारे में बोलने से வலிக்கிட்டு बहुत நல்லா लोगों வலிக்கிட்டு. को
गलत रहता है, गलत समझ में आता है। சில பேர் குத்தும் வலிக்கும். அங்க 12 பேர் குத்துது பாரு. वहाँ पर 12 चेलों को उनको ठीक नहीं लगा, கர்த்தர் சொல்றாரு, लेकिन प्रभु बोले உனக்கு ஏன் வலிக்குது? तुझे क्या हो रही है? அவ ஊத்துட்டோம். उसको डालने दे। யாருக்கு ஊத்துறா? वो किसको எனக்கு தானே ஊத்துறா? मेरे ऊपर ही डाल रही है। ஏன்னா நான் தான் கொடுக்கணும் அவளுக்கு தெரியுது. मैं ही उसको दे रहा हूँ करके उसको मालूम है, அதான் எனக்கு ஊத்துறா. इसलिए वो मेरे ऊपर इत्र डाल रही है। இவருக்கு வந்து தரித்திரத்து மேல ஆசை பாரு, ஒரு தரித்திரம். ये लोग क्या बोल रहे हैं? दरिद्र के ऊपर प्यार होने जैसा वो बोल रहे हैं, दरिद्र बुद्धि। दिखावा दे रहे हैं। அவர் அப்படியே சொல்றாரு, वो बोल रहे हैं, प्रभु बोल रहे हैं, தரித்திரம் எப்போ உன் கூட இருக்குதுப்பா? दरिद्रता तो हमेशा तेरे साथ ही है, நான் இருக்க மாட்டேன் உன் கூட. लेकिन मैं तेरे साथ नहीं रहूंगा। ஹலோ, आमीन। நிறைய பேர் தரித்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. बहुत लोग दरिद्रता में रहना ही पसंद करते हैं, ஆண்டவர் சொன்னாரு, लेकिन प्रभु बोलते நான் हैं தரித்திரம் கிடையாது, मैं दरिद्र நான் नहीं, ஆசீர்வாதம். मैं आशीष, நான் தரித்திரம் கிடையாது, मैं दरिद्र नहीं हूँ, ஆசீர்வாதம். मैं आशीर्वाद हूँ। ஆமா, தரித்திரமான ஒரு ஆளை வீட்டுக்கு இட்டு போவீங்களா நீங்க? क्या किसी कोई मनुष्य को, दरिद्र मनुष्य को आप अपने घर में लेके जाते हैं? அங்கேயே நில்லுங்கன்னுவீங்க. आप बोलेंगे वहीं बाहर ही खड़े। ஆசீர்வாதமான ஆள் என்ன பண்ணுவீங்க? आशीर्वाद के साथ जो आते हैं उनको क्या வாங்க बोलेंगे? உள்ளன்னுவீங்க. आप आओ अंदर करके बुलाएं। ஆபிரகாம் கிட்ட இருந்து अब्राहम से, பெண் பார்க்கறதுக்காக अब्राहम से, ஒரு வேலைக்காரன் போறான். अब्राहम से वो வேலைக்காரன் लड़की போறான். देखने के लिए एक ரெபேக்காள் வீட்டுக்குள்ள போகும் பொழுது रेबेका के घर में जा रहे हैं, वो लड़की देखने के लिए। ரெபேக்காளுடைய மாமா சொல்றாரு, रेबेका के मामा बोल रहे हैं, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும் அப்படின்றாரு. आशीष पाए हुए लोग आप लोग अंदर आ जाओ करके बोले हैं। தரித்திரமானவர்களே உள்ளே வாருன்னு சொல்ல, क्या वो दरिद्र लोग अंदर आओ करके बोले? थोड़ी बोले। மண்டை ஏற மாட்டேன் இந்த வசனம் எல்லாம். ये सब आपके अंदर जाना है, ஆமென். ये वचन अंदर जाना है। आप வேதம் சொல்லுதுங்க, ये वेद में बोला है, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே आशीष पाए हुए உள்ளே வாரும். आप लोग अंदर आ जाओ। அப்ப ஏன் இந்த ஆசீர்வாதத்தை சொன்னா எதுக்கு வலிக்குது? क्यों ये आशीष के बारे में प्रचार करने से आपको ये हो रही है? அவர் பாருங்க, ஒரு இடத்துல சொல்றாரு, एक மிகவும் அதிகமாய் பலுகி பண்ணி 6 உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவன்றார். आपको अत्यंत फलवंत बनाऊंगा करके बोल रहे हैं। பிறகு 2ல சொல்றாரு, உன்னை திரளாய் பெருக பண்ணுவன்றார். आपको अत्यंत உன்னை திரளாய் பெருக பண்ணுவன்றார். अत्यंत बढ़ाऊंगा करके 4ல சொல்றாரு, ये 4 में क्या बोल रहे हैं? உன்னை திருப்பி உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவார். तुम्हें बहुत सी जातियों के समूह मूल पिता बनाऊंगा करके बोल रहे हैं। யோசப் கொஞ்சம் நீயே மனசு தொட்டு சொல்லு, तुम्हें अपने हृदय पर हाथ रख மனசு के தொட்டு बोलो। சொல்லு. இது இருக்குதா இல்லையா? तुम हृदय पर हाथ रख के बोलो। ஏன் அப்படி சொல்றாரு ஆண்டவர்? क्यों इसमें ऐसा बोला है? அவரை தானே திட்டணும். क्या उनको ही हम गाली देना है ना? हम அவர் சொல்றாரு, बोल இதுதான் रहे இப்படிதான் மனுஷனுக்கு சொல்லணும், वो बोल रहे हैं ऐसे ही मनुष्य को बोलना है, அப்பதான் அவனுக்கு ஏறும். तभी उसको समझ में आएगा, இல்லைன்னா அவனுக்கு ஏறாது அவனுக்கு. नहीं तो उसको समझ में नहीं आएगा। ஏன்னா இல்ல அவன் வந்து ஏன்னா தரித்திரத்து உலகத்துல வாழ்ந்துட்டான், क्योंकि वो दरिद्र संसार में जी लिया, இல்லாம உலகத்துல வாழ்ந்துக்கிறான், वो घटाव के जीवन जी रहा குறைவு है, உலகத்துல வாழ்றான், वो कमी के जीवन जी रहा சண்டை உலகத்துல வாழ்றான், है, ये झगड़ा के जीवन, வியாதி உலகத்துல झगड़ा வாழ்றான். के संसार में जी रहा है। அவனை சுத்தி எல்லாம் பிரச்சனை நடக்குது. उसके चारों ओर तो बहुत सी परेशानी है। அவனுக்கு சும்மா லேசா சொன்னா उसको बहुत ही साधारण से समझाने அவனுக்குள்ள से, போவாதுன்னு தெரியும் அவருக்கு. साधारण से समझाने से उसके अंदर नहीं जाएगा, அதனால தான் ஏத்தி சொல்றார். इसलिए बढ़ाकर उसको समझाना है। சில பேர் பாருங்க, இந்த அந்த சீட்டு பிடிக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா कभी कभी वो चिट डालते हैं ना, उनके पास जाने से வேணும்னு ஏத்தி விடுவாங்க, பாத்தீங்களா? वो जानबूझकर उसको बढ़ाते हैं चिट அவங்களுக்கு को। தேவையே இருக்காது. उनको नहीं चाहने से भी ஆனா அந்த இது கிடைக்குமா என்னமோ சொல்லுவாங்கல்ல, வீட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏத்தி விடுவாங்க वो பாருங்க. बीट मिलेगा करके वो और भी बढ़ाते हैं। அதெல்லாம் ஏத்த தெரியும், वो सब चढ़ा सकते ஆனா हैं, தேவ வார்த்தையை ஏத்திக்கிறதுக்கு தெரியல. लेकिन जो प्रभु का वचन ஹலோ, अपने अंदर चढ़ाना நீங்க है, இல்ல आप लोगों को नहीं बोल रहा हूँ मैं। சார், சீரியஸான பிசினஸ் இது, ये बहुत ही சீரியஸ் பிசினஸ் बहुत சார். ध्यान देना है इस बात में। ஆமா, இதக்குள்ள நம்ம நிரம்பணும் சார். इसको हृदय में आप இது भर எனக்கு लेना தேவை है। சார், நான் தான் பேசுறேன் சார். ये मेरे लिए भी बहुत जरूरत है, எனக்கு जरूरत தேவை है। சார். मुझे भी चाहिए ये सब, நிறைய வேலை இருக்குது சார், मुझे बाहर बहुत से काम करना அதுக்காக है, தான் இதை பேசுறேன் சார். इसलिए मैं ये बात कर रहा हूँ। உடன்படிக்கைனா என்ன? ये वाचा क्या है? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் वो நமக்குள்ள आपके இருக்கிறார். अंदर है, हम उनके अंदर हैं। இது முடியாது, இதோட முடியாது. இப்போ ये तो अभी खत्म नहीं कर सकते हम, அடுத்த வாரம் பார்ப்போம். अगले हफ्ते भी देखेंगे। ஆமென். आमीन। எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को समझ में आया? அதுதான் பாருங்க, பழைய ஏற்பாடுல पुराने नियम में தூரம் இருந்தாங்க மக்கள், दूर थे मनुष्य, सब दूर கிட்டே थे। வரக்கூடாது. वो तो प्रभु के पास नहीं आ सकते, புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை, लेकिन नया वाचा में தேவன் கூட இருக்கிறார், நாமும் அவர் கூட இருக்கோம். प्रभु हमारे साथ हैं,
हम उनके अंदर हैं, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए प्रभु बोलते हैं வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க. जो भी आप வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க. जो भी बोझ उठा रहे हैं, वो जो भी थकाए हुए लोग हैं, वो सब मेरे पास आओ. ஏன்னா தூரம் இருக்காது, என்கிட்ட வா. आप लोग मेरे पास आओ. இன்னொரு இடத்துல சொல்றாரு, और एक जगह पर बोले 6:37 யோவான்ல 6:37 यूहन्ना में சொல்றாரு, 6:37 में என்னிடத்தில் வருவனே நான் புறம்பே தள்ள மாட்டேன். जो कोई भी मेरे पास आएगा उनको मैं ढकेलूंगा नहीं. அல்லேலூயா. आमीन. ஒரே ஒரு வசனம் வாசி கடைசியா अभी முடிப்போம். और एक वचन கலாத்தியர் 6:17 गलातिया में இங்க பவுல் அழகா சொல்றாரு, ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறான்றதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க. 6 गलातिया 6 में 17 6 में 17 இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்கா இருப்பனாக, கர்த்தராகிய இயேசுவுடைய அச்சடங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். आगे को कोई मुझे दुख न दे, क्योंकि मैं यीशु के दागों को अपनी देह में लिया फिरता हूँ. இவ்வளவு வெளிப்படையா சொல்றாரு பாருங்க. वो कैसे बोल रहे हैं? தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நான் அவர் கூட தான் இருக்கிறேன்றத प्रभु இங்க हमारे சொல்றாரு. पास ही हैं करके ये बोल रहे हैं. சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவின் அச்சி அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். यीशु के दागों को मैं अपने देह में लिया फिरता हूँ. ஹலோ, आमीन. நாம் கடவுளோட இருக்கிறோம், கடவுள் நம்மோட கூட இருக்கிறன்றதுக்கு प्रभु हमारे साथ அற்புதமான வார்த்தை இது. उसके लिए ये अच्छा वचन है. ये இயேசுடைய அச்சி அடையாளங்கள்லாம் எனக்குள்ள இருக்குதுன்றார். उनके दाग हमारे अंदर हैं. ஒரு சட்டையை மாட்டினுக்கிற மாதிரி மாட்டினுக்கிறேன் एक शर्ट को जैसे पहनते हैं वैसे मैं पहन के हूँ करके बोला है. அப்படின்றார். आमीन. இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், ऐसे आप लोग भी இந்த போதனையை அப்படியே அக்செப்ட் பண்ணி மாட்டிக்கணும். ऐसे ये प्रचार को आप पहन लेना है. அல்லேலூயா. आमीन. அம்மா உங்களை திரளாய் பெருக பண்ணுவார், आपको बहुत आयत में உங்களை बढ़ाएंगे, மேலாக்குவார், आपको உங்களை बढ़ाएंगे, தலையாக்குவார், आपको உங்களை सिर ஆசீர்வதிப்பார், आपको आशीष देंगे, உங்களுக்கு நல்ல வீடுகளை கட்டி தருவார். बहुत से घर बना के देंगे. நீங்க சாதாரண மனுஷனா இருக்க आप மாட்டீங்க, साधारण मनुष्य नहीं रहेंगे. உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். आपके बहुत भविष्य बहुत ही प्रकाश होगा, ஏன்னா ஒரு புது உடன்படிக்கையின் தேவன் அவர். क्योंकि वो नए वाचा के प्रभु हैं. அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை அது. वो लहू से अपना वाचा இயேசு बांधते கிறிஸ்து हैं. ரத்தத்தின் உடன்படிக்கை. यीशु मसीह के लहू का அவ்வளோ பாடுகள் எதுக்கு? इतना पीड़ा सहे वो, நீங்கள் நான் நல்லா இருப்பேன். क्योंकि आप और हम अच्छा रहने के लिए. ஜெபம் பண்ணலாமா? अभी हम प्रार्थना करेंगे. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சொல்லுங்க, புது உடன்படிக்கை. नया वाचा बोलेंगे. அவருக்குள்ள நான் இருக்கிறேன், हम उनके अंदर हैं, அவர் எனக்குள்ள இருக்கிறார். प्रभु हमारे अंदर हैं. இதுதான் அதோடைய மேன்மையை. यही इस नए वाचा का श्रेष्ठता है. ஜெபம் பண்ணுவோம். अभी हम प्रार्थना கரங்களை करेंगे. உயர்த்தி आपके हाथ கர்த்தருடைய उठाकर வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். प्रभु के वचन के लिए धन्यवाद ஸ்தோத்திரம் कीजिए. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து करिए, ஸ்தோத்திரம். स्तुति करिए. புது உடன்படிக்கைக்காக धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद धन्यवाद. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் उनके वचन के लिए ஸ்தோத்திரம். धन्यवाद. ஹalleluya हालेलुया ஹalleluya ஹalleluya ஹalleluya. हालेलुया. ஓ thank you Amen, Jesus, thank you Jesus. Thank you Lord. புது Thank you, உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். नए वाचा के लिए ரத்தத்தின் धन्यवाद. உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். लहू के वाचा के लिए பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், மரணத்துக்காக आपके पीड़ा के लिए ஸ்தோத்திரம், धन्यवाद உயிர்த்தெழுதலுக்காக आप ஸ்தோத்திரம். जी उठने के लिए ரத்தத்தினால எங்களை धन्यवाद. உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க. लहू के साथ हमारे புது साथ वाचा உடன்படிக்கையின் बांधा है उसके लिए धन्यवाद. மத்தியஸ்தரா நீங்க இருக்கிறீங்க. आप वाचा புது के உடன்படிக்கையின் தேவனா आप இருக்கிறீங்க. नए वाचा के புது प्रभु हो, उसके लिए உடன்படிக்கையில எங்களை धन्यवाद. இணைத்து இருக்கிறீங்க. हमें नए वाचा में அதற்காக आपके साथ நன்றி बांध के ஆண்டவரே. रखे हो, उसके लिए நன்றி धन्यवाद. ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த धन्यवाद. வார்த்தையெல்லாம் எங்கள் உள்ளத்துல நிரப்பப்படட்டும். आपके वचन हमारे हृदय மரியாள் में भर இருதயத்துல पाए. வைத்துக் கொண்டது போல जैसे मरियल अपने हृदय நாங்க में இந்த रखे வார்த்தையை थे, இருதயத்துல வைக்கட்டும் वैसे ही ஆண்டவரே. हम भी अपने हृदय में சத்ரு रखें. இந்த வசனத்தை எடுக்காதபடி शत्रु हमसे ये वचन न छीन पाए. தேவன் பாதுகாப்பீராக. प्रभु हमारे நன்றி ஆண்டவரே. सुरक्षा करें. ஓ ஒவ்வொருடைய எல்லா கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், सारे आंसुओं को आप धो डालिए. வியாதிகள் மறையட்டும், सारे बीमारियां குடும்ப भाग जाएं. பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. परिवार में जो भी சத்துருடைய திட்டங்கள்லாம் முறிக்கப்படட்டும் शत्रु ஆண்டவரே. के यत्न सब குடும்பங்கள்ல இருக்கிற सब चले பிரச்சனைகள் जाएं. மாறட்டும் ஆண்டவரே. परिवार में सारे परिस्थिति बदल पाए. வேலையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். नौकरी में जो भी परेशानी இயேசுவின் सब भाग நாமத்தினாலே. जाए. यीशु के नाम से. இயேசு கிறிஸ்து यीशु நாமத்தினாலே, के नाम से. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே यीशु के नाम से. எல்லா குடும்ப சூழ்நிலையெல்லாம் சரியாவதாக सारे परिवार की सारे परिस्थितियां இயேசு கிறிஸ்து अच्छे हो நாமத்தினாலே जाएं. यीशु के नाम से. குடும்பத்துல வெளிச்சம் உண்டாகட்டும், परिवार में வெளிச்சம் உண்டாகட்டும். आपके प्रकाश आए प्रभु. குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும், शांति होए प्रभु. குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகட்டும், खुशी होए. குடும்பத்துல ஆசீர்வாதம் உண்டாகட்டும், आशीष आप आए प्रभु. परिवार में குடும்பத்துல சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். सारे इसमें चंगाई आए. நன்றி ஆண்டவரே.
धन्यवाद प्रभु, வல்ல கரத்துல ஒப்பு கொடு. आपके हाथ में सौंप रहे हैं प्रभु। ரத்த கோட்டைகளா ஜனங்களை மூடுவீரா. आपके लहू के किवाड़ में हमें यीशु बंद करके के रखिए रक्त प्रभु। यीशु की मसीह की எல்லாரையும் மூடட்டும் ஆண்டவரே. यीशु मसीह का लहू தேவ सबको பாதுகாப்பு இருக்கட்டும். सबके ऊपर ढक के रखे இந்த प्रभु। வாரம் முழுவதும் ये पूरे हफ्ते में நீர் அவளை காத்துக் கொள்வீராக. हमें सुरक्षित रखिए प्रभु, நீர் அவளை हमें ஆசீர்வதிப்பீராக. आशीष दीजिए, தேவைகளை சந்திப்பீராக. सारे जरूरतों को पूरा कीजिए, அற்புத அதிசயங்களை செய்வீராக. सारे अद्भुत काम आश्चर्य काम करे प्रभु। உயிருள்ள சாட்சிகளை எழுப்புவீராக. हम जीवित साक्षी के रूप में हम बढ़ पाए प्रभु, இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से ஆமென். आमीन।